கரங்குவித்து வணங்கி மகிழ்கின்றேன். பாப்பாசி ஆதரவுடன் நேஷனல் புக் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவும் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றமும் இணைந்து நடக்கும் இந்த 4வது புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு செய்திகளை உங்களுக்கு வழங்க வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஆர்வலர்களுக்கும், ஒரு பெண் பேசுகிறாள், பெண்களே இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக பெருமனத்தோடு வருகை தந்திருக்கின்ற பெண்மணிகளுக்கும் கரங்குவித்த வணக்கத்தை முதலில் சமர்ப்பிக்கிறேன். புத்தகத்திற்கு ஒரு திருவிழா என்று கேட்ட மாத்திரத்திலேயே புத்தகத்தையே வாழ்க்கையின் பிழைப்பாக வைத்து கொண்டிருக்கிற என் போன்ற பேராசிரியர்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. சிறப்பாக இந்த புத்தக திருவிழாவை கோலாகலமான ஒரு பெருவிழாவாக நடத்தி கொண்டிருப்பது, இவ்வளவு கூட்டமாக வந்து புத்தகங்களை காட்சிப்படுத்தி இருக்கிற அரங்கத்திற்குள் மக்கள் நுழைந்து வெளியே வருவது, இவைகளையெல்லாம் பார்க்கும்போது புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் எவ்வளவு தூரம் நம் சமூகத்தில் பரவி இருக்கிறது என்பதை பார்த்து பெரிதாக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பது மிகையான ஒரு வாசகம் அல்ல. இந்த நல்ல ஏற்பாட்டை செய்த பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இங்கு பெருமனத்தோடு அமர்ந்து இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களது சிறப்பை சொல்லி இங்கு பாராட்டி மகிழ்ந்தார்கள். எனக்கு முன்னால் இங்கு பேசிய பெருமக்களும் பல அருமையான செய்திகளை எல்லாம் உங்கள் உள்ளம் கொள்ளக்கூடிய விதத்தில் எடுத்து வைத்து உங்களுக்கு உவகை ஊட்டினார்கள், உங்களை சிந்திக்கவும் வைத்தார்கள். முழுக்க முழுக்க பௌதிகம் சார்ந்த விஷயங்களை ஒருவர் கொட்டி கொண்டிருந்தார். அடுத்து வந்தவர் அருமையான ஒரு மருத்துவர், நம்ம எல்லாருக்கும் தேவையான பல விஷயங்களை இன்னும் கொஞ்சம் சொல்ல மாட்டாரா என்று கேட்கக்கூடிய விதமாக சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் 3வதாக வந்திருக்கிறேன். எங்கு அறிவியலும் இல்லை, மருத்துவமும் இல்லை. நான் ஒரு இலக்கிய மாணவி. அதனால் உங்களை கொஞ்சம் இலக்கியம் பக்கமாக திருப்பி கொண்டு போகலாம் என்கிற முயற்சியோடு தான் நான் வந்திருக்கிறேன். ஆட்சியர் அவர்களின் பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு வாழ்த்தி கொண்டாடினீர்கள். என்னுடைய வாழ்த்துக்களும் அவர்களுக்கு உரியது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அளவோடு 100,000 அவர்கள் எல்லா சௌபாக்கியங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்திய தேசத்தினுடைய பெரிய சொத்துக்களில் ஒன்று நிறைய இளைஞர்களை இந்தியா பெற்றிருப்பது. இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து. நம் ஆட்சியர் அவர்களை பார்க்கும்போது நான் நினைத்தேன், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் கிரே ஹெட் ஆன் கிரீன் ஷோல்டர்ஸ் என்று. அதை லிட்ரலாக நீங்கள் அர்த்தம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அனுபவம் மிகுந்த, திறமை சார்ந்த, ஆற்றல் மிகுந்த ஒரு இளைஞராக அவர் இந்த மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிறார் என்பது நீங்கள் செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த வகையில் என்னுடைய மகிழ்ச்சியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாக புத்தகம் வாசிக்கின்ற ஒரு நல்ல கல்விமானை பார்த்து, இரவு பகல் என்றெல்லாம் இல்லையா, வாசித்து கொண்டே இருக்கிறீர்களே என்று ஒரு நாள் கேட்டேன். நிஜமாகவே எப்பொழுதும் வாசித்து கொண்டிருக்கிற அவர் சொன்னார், நான் சுவாசிக்க வேண்டுமானால் மறப்பேன், வாசிக்க மறக்க மாட்டேன். ஏனென்றால் இந்த புத்தகங்கள் தான் என்னுடைய நண்பனாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் சோர்வடையும் போது என்னை தூக்கி நிறுத்துகிறது.
நான் தவறு செய்யும் போது என்னை திருத்துகிறது, நான் தளர்ச்சி அடையும் போது எனக்கு தெம்பு ஊட்டுகிறது என்று. அருமையான ஒரு ஆங்கில புலவன் சொன்னான், எண்ணற்ற புத்தகங்கள் இருக்கிறது, அவற்றில் சில புத்தகங்கள் அப்படியே விழுங்குவதற்காக, சில புத்தகங்களை சுவைத்து பார்த்து விட்டுவிட வேண்டும், சில புத்தகங்களை நன்றாக மென்று உண்டு ஜீரணிக்கிற வரையிலும் அந்த கருத்துக்களை உள்வாங்க வேண்டும். some to be tasted, some books are to be swallowed, some books are to be chewed and digest என்று குறிப்பிடுகிறார். ஒரு புத்தகம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு புத்தகத்துக்கு ஒரு டெஃபினிஷனே எழுதினால் அருமையான ஒரு ஆங்கில கவிஞன் ஜான் மில்டன் என்பவன், அவன் தான் பாரடைஸ் லாஸ்ட் பாரடைஸ் ரீகெயின்ட் என்கிற அபூர்வமான நூல்களை எழுதியவன். மிக அழகாக புத்தகத்துக்கு ஒரு டெஃபினிஷன், அதில் அதை போல வேறு யாரும் சொல்லியிருப்பார்களா என்று நான் பலமுறை நினைத்து பார்ப்பேன். அவன் சொல்லுகிறான், a good book is a precious life blood of a master spirit embalmed and treasured up on purpose to a life beyond life என்றான். ஒரு வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து வருகிற பல வாழ்க்கைக்கும் வழிகாட்டுகிற ஜீவ ஓட்டமான தலை சிறந்த அறிஞனுடைய ஜீவ ஓட்டமாக இருக்கிற ஒரு குருதிதான் கற்பனையாகவும் கருத்தாகவும் வருங்காலத்திற்கு பயன்படுகிற பொக்கிஷமாகவும் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறதே, அதுதான் நல்ல புத்தகம் என்று a good book is a precious life blood of a master spirit embalmed and treasured upon purpose to a life beyond life என்று எழுதினார். புத்தகத்தினுடைய சிறப்பு சாமானியமானது அல்ல. அதனால் தான் ஒரு பிரெஞ்சு ரெவல்யூஷன் வருவதற்கு காரணமாக இருந்ததே ஒரு அபூர்வமான எழுத்தாளன் கொடுத்த தாரக மந்திரங்களைப் போல இருந்த 3 வாசகங்கள் தான். சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் என்று அந்த 3 வாசகங்கள் தான் ஒரு நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது என்று நாம் படிக்கின்றோம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்று குறிப்பிடுகிறார்களே, இந்த 3 வாசகங்களால் தான் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்று படிக்கிறோம். இந்த உலகத்தை எல்லாம் தன்வசப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் கிரேக்க சாம்ராஜ்யத்தை அரசாட்சி பண்ணிய ஒரு அலெக்சாண்டர். அவனுடைய பெயரை யாரும் அலெக்சாண்டர் என்று மட்டும் சொல்லி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். எப்பொழுதும் அலெக்சாண்டர் தி கிரேட் என்றுதான் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அலெக்சாண்டரை பற்றி எழுதும் போது சொன்னார்கள், அவன் இரவு நேரத்தில் போர்க்களத்தில் பாசறையில் படுத்திருப்பான். அப்படி படுத்திருக்கும் போது அவனுடைய தலையணைக்கு அடியில் அவன் தேசத்து காவிய கர்த்தாவான ஹோமர் எழுதிய இலியட், ஆடிசி என்கிற அபூர்வமான அந்த காவிய நூல்கள் எப்பொழுதும் அவன் தலையணைக்கு அடியிலேயே இருக்கும் என்று எழுதினார். தேசத்தின் இதிகாசத்தை நேசித்தவனாக இருந்தான். அதுதான் எனக்கு உயிர் கொடுத்து ஆற்றலை கொடுத்தது என்று அலெக்சாண்டர் தி கிரேட் பதிவு செய்தான் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார். இப்படியெல்லாம் நூல்கள். கெத்தே என்று ஒரு அறிஞன் இருந்தான், ஒரு ஜெர்மானிய அறிஞன். ஃபாஸ்ட் என்கிற உலக புகழ்பெற்ற ஒரு காவியம் 87வது வயதில் எழுதி முடித்தான். நாளைக்கு நாம் இருப்போமோ இல்லையோ என்கிற எண்ணம் கூட இல்லாமல் at the age of 87 அவன் ஃபாஸ்ட் என்கிற உலக புகழ்பெற்ற ஒரு காவியத்தை 87வது வயதில் எழுதினான் என்று பார். புத்தகங்களுக்கு இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இங்கே ரொம்ப அழகாக டாக்டர் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள், நம்ம எல்லாருக்குமே ஒரு வெள்ளை மோகம் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். எல்லாருக்கும் ஒரு வெள்ளை மோகம் வந்து விட்டது அப்படின்னு அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்கள் சொல்லும்போது நான் நினைத்தேன், வெள்ளைக்காரர்கள் சிறிய அந்த பிரிட்டிஷ் ஐல்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஸ்காட்லாந்து, அயர்லாந்து போன்ற இடங்களில் குடியிருந்தால் கூட அவர்கள்தான் தங்களை ஒரு சோசன் பேண்ட் என்று நினைத்து கொண்டார்கள். நாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவர்களுக்கு, ஒரு காம்ப்ளெக்ஸ் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அதற்கு காரணம் என்ன என்றால், அவர்கள் உலக நாடுகளை எல்லாம் ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய காலனி ஆதிக்கத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். இல்லையானால் தைரியமாக சொல்லியிருக்க மாட்டார்கள், தி சன் நெவர் செட்ஸ் இன் தி பிரிட்டிஷ் எம்பையர் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள். எங்கள் சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமிக்காது என்று பேசுகிற அளவுக்கு துணிச்சலோடு இருந்தார்கள். நம் இந்திய தேசமும் பல்லாண்டு காலமாக அவர்களுக்கு அடிமைப்பட்டுத்தான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு அபூர்வமான அறிஞன், ஒரு புத்தக பிரியன், ஒரு எழுத்தாளன், ஒரு நல்ல சிந்தனையாளன், தாமஸ் கார்லைல் என்று பெயர். அந்த தாமஸ் கார்லைல் எழுதினான், உலகம் முழுவதிலேயும் எங்களுக்கு காலனிகள் இருக்கிறது, அவைகளில் ஏதாவது ஒன்றை இழக்கக்கூட நாங்கள் தயாராக இருப்போம்.
ஆனால் எங்கள் தேசத்தின் நாடக ஆசிரியரான ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகத்தில் ஒரு நாடகத்தை கூட இழப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க மாட்டோம் என்று எழுதினார். அப்படியானால் நாங்கள் பிடித்து வைத்திருக்கிற காரணிகளை விட, எங்கள் ஆதிக்கம் நடக்கிற காரணிகளை விட எங்கள் நாடக ஆசிரியர் எழுதிய நூல் தான் எங்களுக்கு முக்கியம் என்று தாமஸ் கார்லைலை போன்ற ஒரு அறிஞன் டிக்ளேர் பண்ணுகிறான் என்றால், நூல் மேல், புத்தகத்தின் மேல் எவ்வளவு காதல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். வெளிநாட்டிலிருந்து வருகிறார்கள், வரும்போதே ஏதாவது கொண்டு வந்தார்கள் என்றால் மனசு கொஞ்சம் திக்குன்னு அடிச்சுக்கிட்டே வருவார்கள். ஒன்றும் கொண்டு வராதவர்கள் சௌகரியமாக கொண்டு வந்து இந்த அருக்கு பார்த்துக்க அப்படின்னு வச்சுட்டு நேராக போய்கிட்டே இருப்பார்கள். ஈஸியாக வேலை முடிஞ்சு போகும். ஏதாவது கொண்டு வந்தவர்கள் டியூட்டி கட்ட வேண்டாம்னு நினைத்தார்கள் என்றால் நெளிந்தும் வளைந்தும் குழைந்தும் என்ன செய்யலாம்னு எல்லாம் பார்ப்பார்கள். ஆஸ்கார் வைல்ட் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருந்தால், வெளிநாட்டிலிருந்து வந்தால் ஏதாவது நாமே என்ன பொருளை கொண்டு வந்திருக்கிறேன்னு டிக்ளேர் பண்ணலாம் கஸ்டம்ஸில். அவனை பார்க்கிறார்கள் அதிகாரிகள். அந்த ஆஸ்கார் வைல்ட் சொன்னான், ஐ ஹவ் நத்திங் டு டிக்ளேர் எக்ஸப்ட் மை ஜீனியஸ் என்றான். என் ஜீனியஸை தவிர டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, எங்கிட்ட இருக்கிற வஸ்துக்கள்ல அதுதான் ப்ரெஷியஸ் என்று. இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு புத்தகங்களின் மேல் ஆவல் உடையவர்களாக, புத்தக பிரியர்களாக, புத்தகம் படிக்கிறவர்களாக, புத்தகம் எழுதுகிறவர்களாக, புத்தகத்தை நேசிக்கிறவர்களாக, புத்தகசாலைகளை பராமரிக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். நம்ம நாட்டுக்குள்ள வந்து பார்த்தாலும் மகாத்மா காந்தி ஒரு பெரிய புத்தக பிரியராகத்தான் இருந்தார். அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்ததே அவர் பார்த்த ஹரிச்சந்திரன்கிற ஒரு நாடகத்தை பார்த்துட்டு தான் இனிமே பொய்யே சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த காந்திஜி எழுதுகிறார் பாருங்கள், இந்த ஒத்துழையாமை, சத்தியாகிரகம், அகிம்சை முதலான தத்துவங்களை அவர் நிலைப்படுத்துவதற்கு காரணமாக பல நூல்கள் இருந்திருக்கிறது. அதில் அவர் முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் என்று சொல்லுகிறார்களே, ஒத்துழையாமை இயக்கம், அது காந்திஜி எழுதுகிறார். ஒரு அருமையான அமெரிக்க எழுத்தாளர் தோரோ என்று பெயர். அந்த தோரோ எழுதிய சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் என்பதை படித்து விட்டுத்தான் இந்த ஒத்துழையாமை இயக்கம் என்பதை தொடங்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தேன் என்று காந்திஜி எழுதுகிறார். அது மட்டுமல்ல, ஜான் ரஸ்கின் என்கிற ஒரு அபூர்வமான எழுத்தாளன், அவன் எழுதினான் ஆன்டூகிஸ் லாஸ்ட், கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்று அதை மொழிபெயர்ப்பு செய்வார்கள் அந்த நூலை. காந்திஜி அதை படித்த பிறகு அதனால் ஈர்க்கப்பட்டார் என்று அவரே குறிப்பிடுகிறார். இந்த தேசத்தில் கடைநிலையில் இருக்கிற மனிதனுக்கும் எல்லா உரிமைகளும் சென்று சேர வேண்டும் என்று போராடுவதற்கு இவைகளெல்லாம் ஒரு தூண்டுதலாக இருந்தது இந்த புத்தகங்கள் என்பதை, உலக பிரசித்தமான புத்தகங்கள். ஆண்டோனியஸ் லாஸ்ட் ஒரு உலக பிரசித்தமான புத்தகம். ஜவஹர்லால் நேரு பெரிய புத்தக பிரியர், டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவை பற்றி, இந்தியா என்கிற ஒரு அபூர்வமான பொக்கிஷத்தை நமக்கு தந்துவிட்டு சென்றவர். அப்படிப்பட்ட ஒரு புத்தக பிரியராக இருந்த ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குவார்னு. ஜவஹர்லாலை பற்றி நிறைய செய்திகள் உண்டு. ரொம்ப குறைச்ச நேரம் தான் தூங்குவார், பாக்கி நேரமெல்லாம் ஏதாவது வேலையில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார் என்று சொல்லுவார்கள். ரொம்ப துடிப்போடு வேலை செய்து கொண்டிருந்த பாரத தேசத்தினுடைய முதல் பிரதமராக இருந்தவர். இந்த ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார், எப்பவெல்லாம் களைப்பு வருகிறதோ, எப்பவெல்லாம் போதும் இன்னைக்கு வேலை முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வருமோ, அப்பவெல்லாம் என் மேசையில் இருக்கிற கண்ணாடியை பார்ப்பேன். அந்த கண்ணாடிக்கு கீழே என் கண்ணில் தெரிகிற மாதிரி நான் எழுதி வைத்திருந்த கவிதை வரிகள். அந்த கவிதை வரிகளை பார்த்த உடனே, பரவாயில்ல இப்போ தூங்க வேணாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வேலை செய்யலாம், நிறைய கடமைகள் நமக்கு இருக்கிறது என்று தூக்கத்தை ஒத்தி போட்டுவிட்டு திரும்பவும் வேலை செய்ய தொடங்கி விடுவேன் என்று சொன்னார். அப்படி கண்ணாடிக்கு அடியில் அவர் எழுதி வைத்திருந்த கவிதை வரிகள் தான் ஒரு அபூர்வமான அமெரிக்கன் போயட், ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்று அழைக்கப்பட்ட ஒரு அமெரிக்கன் போயட், ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் என்று ஒரு அழகான கவிதை. அந்த கவிதையினுடைய கடைசி 4 வரிகள், the woods are lovely, dark and deep, but I have promises to keep, miles to go before I sleep and miles to go before I sleep என்று அந்த கவிஞர் எழுதுகிறான். ஒரு அழகான இடத்தின் வழியாக ஒரு குதிரை மேலே சவாரி பண்ணிட்டு ஒருத்தன் போறான். நல்ல அழகான மலைச்சாரல், அருவி கொட்டுகிறது, மலர்கள் மலர்ந்து மனம் பரப்புகிற அருமையான இயற்கை சூழல். தன்னுடைய அந்த இயற்கையை ரசிப்பதற்காக கொஞ்ச நேரம் குதிரையை நிறுத்துகிறார். அந்த அழகையெல்லாம் பார்த்தார். இங்கேயே இருந்து ரசித்துக் கொண்டே இருக்கலாம் என்று தோன்றுகிறது.
ஆனால் அவன் சொன்னான், நான் இருக்க முடியாது, என் கடமை அழைக்கிறது, காடு அழகாகத்தான் இருக்கிறது, ஆனால் இங்கே நான் என் பொழுதை கழித்து விட முடியுமா? எவ்வளவோ எனக்கு கடமைகள் இருக்கிறது, நான் கண்ணயர்வதற்கு முன்னால் அவைகளை எல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவன் புறப்படுவதாக அந்த கவிதை வரிகள். என் பேராசிரியர் சீனிவாச ராகவன் அவர்கள் நாடறிந்த நல்ல தமிழ் சான்றோர், அவர் அதை மொழிபெயர்த்து அழகாக எழுதினார். காதம் பலவும் கடந்த பின் தான் கண்ணயர வேண்டும் நான் அப்படின்னு அதை மொழிபெயர்ப்பு செய்திருப்பார். The woods are lovely, dark and deep, but I have promises to keep, miles to go before I sleep and miles to go before I sleep என்று அவ்வளோ அழகான ஒரு கவிதை. ஜவஹர்லால் நேருடைய மனம் கவர்ந்த ஒரு அருமையான கவிஞன் ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்று அழைக்கப்பட்ட ஒரு அமெரிக்கன் போயட். எல்லா அறிஞர்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி புத்தகங்கள் வேலை செய்திருக்கிறது. நூல்கள் பல பேரை உருவாக்கியிருக்க, பல பேருடைய வாழ்க்கையில் நூல்கள் திருப்பு முனையாக செயல்பட்டிருக்கிறது. பல பேருடைய வாழ்க்கையில் அவர்களிடத்தில் இருந்த வேண்டாத பண்புகள் நூல்களை வாசித்ததன் காரணமாக விடைபெற்று கொண்டு வெளியே போயிருக்கிறது. இப்படிப்பட்ட செய்திகளே நம் தேசத்தில் ஏராளம் நம் பெரியோர்கள் சொல்லி வைத்தார்கள். அதனால்தான் படித்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதனால்தான் கற்றது கைமண் அளவு என்று சொன்னார்கள். கற்க கசடர என்றார்கள். கசடர கற்றால் மட்டும் போதாது, பிறகு அதன் வழி நில் என்றார்கள். நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவர் எப்படி கற்க வேண்டும்? கற்க கசடர, கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று அழகா பாடி வைத்து உள்ளார். கற்றது கைமண் அளவு என்றார்கள். நம் பெரியோர்கள் சொன்னார்கள், கல்வி கரையில என்றார்கள். கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல என்று பாடி வைத்தார். ஒரு நாளும் கல்விக்கு முடிவு என்று ஒன்று இல்லவே இல்லை. காலம் முழுவதும் படித்துக் கொண்டிருந்தாலும் அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டுமே தவிர எல்லாவற்றையும் படித்து முடித்து விட்டேன் என்று யாரும் சொல்லவே முடியாது. கல்வி கரையில்லாதது என்றார்கள் நம் பெரியோர். கல்லூரியில் வகுப்பு நடத்தும் போது சில வகுப்புகளுக்கு ஆசிரியர்கள் விடுப்பு எடுத்து விட்டார்கள் என்றால் இருக்கிற மாணவர்களை ஏதாவது உருப்படியா படியுங்கள், 1 மணி நேரம் இருக்கு, ஏதாவது படியுங்க, நேரத்தை வீணாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின வகுப்பு ஆசிரியர்கள் போயிடுவாங்க. அந்த குழந்தைகள் படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதான் நல்ல சந்தர்ப்பம் சொல்லி 45 பேர் ஒன்றா சேர்ந்து என்னதான் பேசுவாங்களோ தெரியாது. பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சத்தம் ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் கேட்கும். உடனே அங்கேருந்து ஒரு ப்ரொஃபஸர் ஓடி வந்து, நீங்களாம் படிக்க மாட்டீங்களா, ஏன் இப்படி சத்தம் போட்டு இருக்கீங்க, ஏதாவது படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த குழந்தைகள் சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாம் படிச்சுட்டோம் மேடம், எல்லாம் படித்து முடிச்சுட்டோம். எல்லாத்தையும் எப்படி படித்து முடிக்க முடியும்? யாருமே எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஒரு பெரிய அறிஞன் அவன் சொல்லுகிறான், நான் இது நாள் வரைக்கும் படித்தது எல்லாம் எப்படின்னா, பெரிய கடல், பரந்துபட்ட கடல், அலை வீசி கொண்டிருக்கிறது, நீள அகலம் கண்டுபிடிக்க முடியாத பெருங்கடல். அந்த கடலுக்கு மேலே நீலவானம் அப்படியே கவிந்து போய் கிடக்க. இந்த அழகான கடலினுடைய அழகையும் விசாலத்தையும் பரப்பையும் நிறத்தையும் ரசிக்க தெரியாத ஒரு சின்னஞ்சிறு குழந்தை அந்த கடலோட கரையில் இருக்கிற சின்ன சின்ன சிப்பிகளை பொறுக்கி விளையாண்ட மாதிரி, இவ்வளவு பெரிய அறிவு கடல் முன்னால் இருக்கும்போது சிப்பிகளை பொறுக்கிட்டு இருக்கிற கிழிஞ்சலை பொறுக்கிற ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் ஏன் அறிவு இருக்குன்னு ஒரு அறிஞன் சொன்னான். எவ்வளோ தன்னடக்கத்தோடு சொல்லியிருப்பான் பாருங்க. சொன்னவன் யாருன்னா, அது லா ஆஃப் கிராவிடேஷனை கண்டுபிடிச்ச சர் ஐசக் நியூட்டன். அவன் சொன்னான், ஐம் ஜஸ்ட் லைக் அ ஸ்மால் சைல்ட் picking up pebbles on the seashore while the vast ocean is in front of me unexplored என்றான். கண்டுபிடிக்க முடியாத இவ்வளவு பெரிய கடல், எல்லை காண முடியாத கடல் என்னுடைய கண்ணில் தெரிகிறது. ஆனால் அந்த கடலோட மகிமையை தெரியாம ஓரத்தில் கிழிஞ்சலை பறக்கிட்டு இருக்கிற குழந்தை எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னான். அதனால்தான் நம் பெரியோர்கள் சொன்னார்கள், ஒருவன் ஏன் கற்க வேண்டும் என்றால் அவன் எவ்வளவு கற்க வேண்டியது இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக கற்க வேண்டும். ஏன் கற்க வேண்டும்? எவ்வளவு இன்னும் கற்க வேண்டியது இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக கற்க வேண்டும். ஒரு அருமையான ஆங்கில கவிஞன் லார்ட் டென்னிசன் அப்படி அவன் ஒரு கவிதை எழுதினா, அந்த கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வீரனான யூலிசிஸ் நாடு பிடிக்க வேண்டும், புதிய உலகங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஆசையோட பயணப்பட்ட, அறிவு தாகத்தோடு பயணப்பட்ட அந்த யூலிசிஸ் என்கிற அந்த ஹீரோவை பற்றி லார்ட் டென்னிசன் என்கிற ஒரு இங்கிலீஷ் போயிட்டு ஒரு அழகான கவிதை எழுதி, அந்த கவிதையில் அறிவின் தன்மை என்ன என்பதை அவன் சொல்லும்போது அவன் சொன்னான், இந்த கடலோட கரையில் நின்று பார்த்தோம்னா அங்கே சற்று தொலை தூரத்தில் தொடுவானமும் கடலும் தொடுவது போல இருக்கு.
வானம் கடலை தொடுகிற ஒரு இடம் தெரியும். கரையில் நின்று பார்த்தோமானா உடனே நம்ம ஒரு தோணியவோ ஒரு கப்பல்லையோ போய் இந்த தானே வானமும் கடலும் சந்திக்கிறது, அந்த இடத்துக்கு போய் தொட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு தோணியில் போனோமானால் நாம் எவ்வளவு முன்னேறி செல்றோமோ அவ்வளவு பின்னால் போகும் தொடுவானம். நீ முன்னால் போக போக தொடுவானம் பின்னால் போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் நீ கற்க கற்க உனக்கு என்ன தெரியும்னா, இன்னும் என்னெல்லாம் நீ கற்க வேண்டியது எவ்வளோ இருக்கிறது என்பது நீ கற்றால்தான் உனக்கு தெரியும். கற்கவில்லை என்றால் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணம் வரும். அது அழகாக அந்த ஆல்ஃபிரட் டென்னிசன் என்கிற போய்ட் எழுதினான். இட் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் an arch way through gleams the untraveled world whose margin fades away and away whenever I move என்று எழுதினான். நான் முன்னேறி செல்ல செல்ல பின்னால் போயிட்டு இருக்கிற தொடுவான மாதிரி படிக்க படிக்கத்தான் இன்னும் என்னெல்லாம் படிக்கணும், எவ்வளோ படிக்காமல் இருக்கிறோம் அப்போதான் தெரியும். இப்போ டாக்டர் வந்து சொன்ன பிறகு தானே தெரியுது இதில் இவ்வளோ விவகாரங்கள்லாம் இருக்குன்னு. இதில் என்னெல்லாம் இருக்குது, என்ன கோளாறுலாம் இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவில். நாம தான் அதை சாப்பிட்றோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவரும் சொல்லிட்டார், இல்லை இதெல்லாம் தான் உங்களை சாப்பிடுது, அதனால கவனமாக இருந்துக்குங்க அப்படின்னு சொன்னால் தானே நமக்கு தெரிய வருகிறது பாருங்கள். அதனால் படித்து கொண்டே இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பது அது ஒரு தொடர் கதை. படிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. கற்பனை கதையாக கூட இருக்கலாம், ஆனால் எழுதி வைத்தார்கள் பெரியோர்கள். பெரிய அறிஞர்களுக்கு கூட தெரியாத விஷயம் இருக்கு. பெரிய அறிஞராக இருப்பாங்க, தெரியாத விஷயம். நான் பேரை சொல்ல விரும்பலை. ரொம்ப மரியாதை வைத்திருந்த, இப்போ இல்லை, அவர் உயிரோடு இல்லை, ரொம்ப மரியாதை வைத்திருந்த, ரொம்ப எளிமையான அற உணர்வு உடைய தமிழ் இலக்கியத்தை தலைகீழாக கரைச்சி குடிச்ச மரியாதை மிகுந்த ஒரு பெரியவர் தமிழ்நாட்டில் இருந்தார். அவர் அளவுக்கு யாருக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்காது, அவ்வளோ பெரிய. அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போகிறேன். எல்லாம் தெரியும் அவருக்கு இலக்கியத்தை. அவரை பார்க்கறதுக்கு மரியாதை நிமித்தமாக அவர் வீட்டுக்கு போகிறேன். அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா, இந்த பழைய காலத்தில் இந்த ஒரு ஈஸி சேர் கிடக்கும் பார்த்தீங்களா, நம்ம வீட்டிலலாம் ஒரு ரெட்டு போட்டிருப்பாங்கள்ல, அந்த ஈஸி சேர் முன்னால் நின்று பக்கத்தில் ஒரு வாளியில் தண்ணி வச்சுருக்காரு. ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஏதோ ஒன்று கையில் இருக்குது. அந்த ஈஸி சேர் துணியை இப்படி 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 இப்படியே தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருக்காரு. நான் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஐயா என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. இல்லை, இந்த ஈஸி சேரை வந்து ரொம்ப எண்ணெயாக இருக்குது, அதான் அலம்பி கழுவிக்கிட்டு இருக்கேன். ஏன்யா அந்த கம்பை விட்டு இந்த ரெட்டை கலத்த வேண்டியதானே, கலத்திட்டீங்கன்னா துவைச்சி காய போட்டு பிறகு மாட்டிக்கலாமே, ஏன் அது மேலேயே வச்சு கழுவிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அப்படியா, இதை கலத்தி மாட்டலாமா, அதே தெரியாது, இதிலே தான் இருக்கும் போலன்னு நினச்சி அப்படியே ஈஸி சேரை போட்டு இப்படியே யோசித்தேன். இவருக்கு தெரியாத விஷயம்னு ஒன்று கிடையாதுன்னு நினச்சோமே. இவ்வளோ சங்க இலக்கியம், அந்த இலக்கியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை தலைகளை ஒப்பிக்கிறவருக்கு ஈஸி சேரில் இருக்கிற ரெட்டை கலத்திட்டு துவைக்கலாம் தெரியல. நம்ம சிரிக்கிறோம், ஆனால் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நமக்கும் தெரியாமல் இருக்கலாம். இந்த ஐசக் நியூட்டன் சொன்ன பாருங்க, எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு. பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்குன்னு கண்டுபிடிச்சவன், லா ஆஃப் மோஷனை கண்டுபிடிச்சவன், லா ஆஃப் கிராவிடேஷனை கண்டுபிடிச்சவன். அவனை பற்றி ஒரு கதை எழுதினாங்க. அது கற்பனை கதையாக என்னன்னு தெரியாது, ஆனால் சுவாரஸ்யமானது. அவனை பற்றி ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஒரு அறிஞர் ஐசக் நியூட்டனை சந்திக்க அவர் வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டில், அவர் குடியிருக்கிற வீட்டில், அந்த நுழைஞ்சு உள்ளே போகிற இடத்துல அவருக்கு ரொம்ப பிடித்தமான செல்ல பிராணி பூனை. அவர் வளர்க்குறார் அந்த சயின்டிஸ்ட். அந்த பூனை போயிட்டு வர்றதுக்காக துவாரம் போட்டுக்கார். அந்த கதவு பூட்டியிருந்தாலும் அது உள்ளே போயிடும், வெளியே வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு துவாரம். இவர் சந்திக்க போன அறிஞர் கேட்டார், ஐயா ஏன் இப்படி 2 துவாரம் போட்டிருக்கீங்க பூனை போகிறதுக்கு அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், ஒரு பூனை தான் என்கிட்ட இருந்துச்சு, இப்போ அது ஒரு குட்டியை போட்டுட்டு, அதனால குட்டி போகிறதுக்கு ஒரு துவாரம், பெரிய பூனை போகிறதுக்கு ஒரு துவாரம். அப்போ அந்த சாதாரண மனுஷன் பெரிய சயின்டிஸ்ட் இல்லை, அவன் கேட்டால், ஏயா பெரிய துவாரத்து வழியாக தான் தாய் பூனையும் போகலாம், குட்டி பூனையும் போகலாமே, அதுக்கு எதுக்கு நீங்கள் ஒரு சின்ன துவாரம் போட்டிருக்கீங்கன்னா. உடனே தான் இவர் பார்த்தார், ஓஹோ ஒரே துவாரத்தில் 2 போகலாமா, இது கூட தெரியாமல் போச்சேன்னா. ஒரு பெரிய வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட், அவருக்கு தெரியாத விஷயம் கூட கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஒரு நாள் மாட்டிருக்கேன். ஏன் உலகத்தமிழ் மாநாடு, 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு ஏதோ நடக்கும்போது நான் ஒரு விஷயத்தில் மாட்டினேன், மறக்கவே மாட்டாது. இதை அப்போ முத்தமிழ் காவலர் டிஆர்பி விஸ்வநாத ஐயா இருந்தாங்க. அப்போ அவங்க தலைமையில ஏதோ ஒரு கூட்டம், நாங்கள் பேசுறதுக்காக அந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கு போயிருக்கோம். அப்போ நான் ரொம்ப அனுபவம் இல்லாத ஒரு குட்டி பேச்சாளராக இருந்தேன். அவர் என்ன செய்வார், ரொம்ப நல்லா வழிநடத்தி கொண்டு போவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தோம்னா ஒரு 10 விஷயம் சொல்லுவாங்க. அது கேட்டுக்கிட்டாலே அவ்வளோ சௌகரியமாக இருக்குது.
அப்போ நான் உட்காந்துருந்தேன், எல்லோரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் இருந்ததுலேயே சின்னாள். அவங்க சொன்னாங்க என்னை பார்த்து, இந்த பாரு உனக்கு ஒரு கணக்கு போட போகிறேன், கணக்குக்கு ஒரு பதில் சொல்லு பார்ப்போம். நான் கூட்டம் ஆரம்பிக்க அரை மணி நேரம் இருக்குது, எல்லோரும் உட்காந்துருக்கோம். ஒரு 10 பேர் வேறு கூட உட்காந்துருக்காங்க. உடனே அவங்க சொன்னாங்க ஒரு கணக்கு போட. நான் சொன்னேன் ஐயா எனக்கு கணக்கெல்லாம் வராது, கணக்கு தவிர நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் இல்லை நான் கணக்கு தான் போட போகிறேன், நீ தான் பதில் சொல்ல போகிறேன், வேற ஒருத்தரும் சொல்லக்கூடாது, நீ தான் சொல்லணும். நான் உடனே நான் சரி அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்த பாரு ஒரு வாய் பேச முடியாத ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு பேனா வேணும், அவன் எப்படி கேட்பான் அப்படின்னாங்க. இது பெரியவர் கேட்ட கேள்வியில். உடனே நான் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்து வாய் பேச முடியாதவன் பேனா வேணா எப்படி கேட்பான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஐயா வாய் பேச முடியாதுல்ல, யாரையாவது கூப்பிட்டு இப்படி பேப்பர் மாதிரி காட்டி இப்படி எழுதுறதுக்கு பேனா கொண்டா அப்படின்னு சைகையில் இப்படி தான் கேட்பான் அப்படின்னு. உடனே அவர் சொல்லிட்டார் சரியாக சொல்லிட்டேன்ட்டார். இதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப தைரியமாக போச்சு, பரவாயில்லையே முதல் கேள்விக்கே சரிட்டாரு அப்படின்னு. 2வது கேள்விக்கு பதில் சொல்ல நான் தயாராகிட்டேன்ல. உடனே அடுத்த கேள்வி கேட்டார். ஒருத்தனுக்கு காது கேட்காது, அவனுக்கு ஒரு கத்திரிக்கோள் வேணும், அவன் எப்படி கேட்பான்னார். நான் சொன்னேன் அவன் இப்படி கேட்பான். அதுக்கு அவர் சொன்னார் அவன் ஏன் இப்படி கேட்கணும், அவனுக்கு தான் வாய் பேச முடியும்ல, காது தானே கேட்காது, கத்திரிக்கோள் கொண்டாந்து கேட்க வேண்டியது தானே. எனக்கானா ரொம்ப அவமானமாக போச்சு. இந்த அவமானத்தில் ஒரு ஆறுதல் இருந்துச்சு. அது என்னன்னா அந்த 10 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க, அவங்களும் இப்படி தான் நினைச்சிருக்காங்க. இப்போ நானும் சொன்ன பிறகு தானே நீங்களாம் உறக்க சிரிக்கிறீங்க, அது வரைக்கும் நீங்களும் அப்படிதான் நினச்சிருக்கீங்க இப்படி கேட்க வேண்டியதானே. ஏன்னா அவ்வளவுதான் நம்மளால சிந்திக்க முடிஞ்ச நிலை. அதனால எல்லாம் தெரிந்தவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. எல்லா நேரத்திலையும் அவ்வளோ ஆக்டிவாக நம்முடைய மூளை வேலை செய்து கொண்டிருக்கும் என்றும் நினைக்க முடியாது. அன்றாட நாம் பூமியில் பார்க்குற காட்சிகள்லேருந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதில் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. மதுரையை தாண்டி ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருந்தோம். அங்கே நிறைய இளநியாக குடிச்சு போட்டிருந்தாங்க. உடனே காரை நிப்பாட்டிட்டு வெயில் காலமாக இருக்குது இளநி குடிக்கலாம் வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு. அது மாதிரி அங்கே நிறையா வண்டி நிற்கிது. ஏற்கனவே நிற்கிறவங்களுக்கு இளநீ சீவி அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து வண்டியாக நிற்குது. அதில் ஒருத்தர் 6 இளநீ சீவ சொல்லிட்டார். சீவன பிறகு அவர் கேட்டார் ஏய்யா ஒரு இளநிக்கு இப்படி விலை சொல்கிறிய, 10 ரூபா சொல்கிறிய, முன்னம்லாம் இந்த பக்கம் போகும்போது 7 ரூபா 8 ரூபாய்க்கு வாங்குவோம், 10 ரூபா சொல்கிறிய அப்படின்ன. உடனே அந்த பையன் சொன்னான் மரத்தில் ஏறி பறித்து கொண்டாந்து வைக்கணும்ல, அதுதான் 10 ரூபா சொல்கிறோம். வேணா இந்த தான் இருக்குது எங்கள் தோப்பு, ஏறி பறிச்சுக்காங்க 5 ரூபா தான். நான் வேணா ஏறி பறிச்சுக்காங்க சார் 5 ரூபா தானே அவன் சொல்லிட்டான். அதை கேட்டவுடனே சிரிப்பாக இருந்துச்சு கொஞ்சம். ஆனால் அந்த இளநீ சீவி கொடுக்குறாரு, அவன் பக்கத்தில் அவன் மனைவி உட்காந்துருக்கா, படிக்காதவ தான். அவள் சொன்னா ஐயா கையில் ஒரு தண்ணி பாட்டில் வச்சுருக்கீங்களே அது என்ன விலைக்கு வாங்கினீங்க அப்படின்னு. அவர் சொன்னார் அது 15 ரூபா, பச்சை தண்ணிக்கு 15 ரூபா கொடுப்பீங்க, இவ்வளோ நாளும் காத்திருந்து வளர்த்து இளநீர் வெட்டி கொண்டாந்து கொடுத்தா அதுக்கு 7 ரூபாய்க்கு கொடுத்தா என்ன 8 ரூபாய்க்கு கொடுத்தா என்னன்னு பேரம் பேசுவீங்க, எப்படி போச்சு பார்த்தீங்களா உலகம் அப்படின்னு. அந்த அம்மா எப்படி பகீர்னு இருந்துச்சுன்னு பாருங்க. சொன்னோம் படிக்காத ஒரு அம்மா தான், ஆனால் அந்த பெண்மணி சொல்லக்கூடிய வாசனை இருக்கே, இது நான் நினச்சி பார்த்தேன் எவ்வளோ பெரிய படிப்பினை. ஒரு சாதாரண தண்ணீர் 15 ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு தைரியமாக இருக்கும். இவ்வளோ தூரம் உழைக்கிற ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், என்ன பாடுபட்டிருப்பான் அந்த மரத்தை இவ்வளோ தூரம் வளர்க்குறதுக்கு. அந்த இளநிக்கு நம்ம பேரம் பேசிக்கிட்டு அது 8 ரூபாய்க்கு கொடுத்தா என்ன 7 ரூபாய்க்கு கொடுத்தா என்னன்னு பேசுகிறோமே, இந்த சிறு முட்டாள்தனத்துக்கு கிடைச்ச பெரிய அடி தானே இந்த அடி அப்படின்னு நினச்சிப்பார். வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தோம். ஒரு உணவு விடுதியில் போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு உட்காந்து ஏற்ற சீட்டில் இருந்தவங்க ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்காங்க, மசால் தோசை ரவா தோசை எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க. நாங்கள் அப்போ தான் போய் உட்காந்துருக்கோம். அந்த சர்வர் 2 தட்டில் இப்படி தூக்கிட்டு வந்து அவங்க டேபிள் வச்ச உடனே உட்காந்துருந்த அந்த ஆள் கேட்டார் ஏயா ஆர்டர் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு, ஏன்னா போய் இப்போ தான் மாவை ஆட்டுனியா மசாலா தோசையை சுட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், நீ எவ்வளோ நேரத்தை தான் போக்குவ அப்படின்னு அவர் திட்டுறாரு சர்வர். அதுக்கு அந்த சர்வர் சொன்னால் ஐயா கோச்சிக்காதீங்கய்யா, நீங்கள் எல்லோரும் வந்து உட்காந்த உடனே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் பார்த்தீங்களா, அப்போ நான் அரை மணி நேரத்துக்கு மேலே நின்றுருப்பேன். ஒருத்தர் தோசைங்கிங்க, ஒருத்தர் வேண்டாங்க, ஒருத்தர் மசாலா தோசைங்காரு, ஒருத்தர் வேண்டாம் சாதா தோசைங்க, அப்புறம் சாதா தோசைக்காரு எனக்கு அது வேண்டாம் இரு யோசித்து சொல்கிறேன் அவர்கிட்ட கேளுங்க. இப்படியே ஒரு அரை மணி நேரத்தை நீங்கள் போகிறீங்களையா ஏன் நேரத்தை வேலை செய்கிறவன் நேரத்தை, அது உங்களுக்கு பெருசாக தெரியல. இப்போ நாங்கள் போய் சுட்டு எடுத்து கொண்டாந்து வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அரை மணி நேரம் ஆனது பெருசாக தெரியுதா? நீங்கள் இத்தனை பேர் என்னன்னு முடிவு செய்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் செலவழிச்சிங்களே, அந்த நேரத்தை எங்கே கொண்டு போடன்னு கேட்டான் அந்த சர்வர். சரியான கேள்விதான் நினச்சேன் நான். சாமானிய மனிதர்களிடத்திலிருந்து கூட
அன்றாட புத்தகங்கள்ல இருந்து மட்டும் இல்லை, சாதாரண சம்பவங்கள்ல இருந்து படிக்கிறதுக்கு நிறைய பாடம் இருக்கு. மனிதர்கள்ட்ட இருந்தும் படிக்கிறதுக்கு ஏராளமான பாடங்கள் இருக்கு. சரியா நமக்கு வாசிக்க தெரிஞ்சா மனிதர்கள்ட்ட இருந்தும் ஏராளமான பாடம் படிக்கலாம். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். மதுரைக்கு பக்கத்தில் அழகான பாடல் பெற்ற ஸ்தலம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல திருவாடானைன்னு இருக்கு. அந்த திருவாடானையில் ஒரு நல்ல தமிழ் தொண்டர், ஒரு தேசிய தொண்டர், ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் சங்கர்னார் அப்படின்னு பேர் அவருக்கு சொன்னால் தவறு இல்லை. சங்கர்னார்னு பேர். அதுக்கு முன்னால் ஒரு அடைமொழி சேர்த்துருக்கோம், வன் தொண்டர் சங்கர்னார். நான் தொண்டு சேர்ந்ததில் அவ்வளோ தீவிரமாக இருந்தாராம். அதனால் அந்த வன் தொண்டர்னு பட்டம் கொடுத்தவர் யாருன்னா, இதுக்கு முன்னமே இருந்த காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள் கொடுத்த பட்டம். அப்போ அது எவ்வளோ வேலிடாக இருக்குன்னு பார்த்துங்க. அங்கே ஆண்டுதோறும் நாங்கள் நவராத்திரிக்கு போய் ஒரு நாள் அவர் அழைப்பார். நாங்கள் போய் அந்த கோயிலில் பேசுறதுக்கு போவோம். அதில் என்னன்னா, அவ்வளோ பெரிய தேசியவாதி, ஒரு தர்மிஷ்டராக இருக்கப்பட்ட ஒரு மனிதர், எளிமையான ஒரு வாழ்க்கை, 2 கண்ணும் தெரியாது. அவங்க வீட்டு அம்மா தான் அவருக்கு சேவை பண்ணுறாங்க. அந்த அம்மா பாருங்க, ஆசிரியர்களுக்கெல்லாம் பெரிய பெருமை, அவங்க ஆசிரிய குலத்தை சேர்ந்தவர்கள். அந்த அம்மா ஒரு ஆசிரியர். அந்த கணவருக்கு அந்த அளவுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு முன்னுதாரணமான ஒரு பெண்மணி. நான் ஒரு 7 வருஷமாக அங்கே போய்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நாள் ஆன உடனே ஒரு 8வது வருஷமாக என்னமோ நான் போகிறேன். அப்போ எனக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, இவர் ஆதியிலிருந்தே கண்ணு தெரியாதா, இடையில தான் கண்ணு தெரியாமல் போச்சா என்னான்னு கேட்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன். ஒரு நாள் கேட்டேன் அந்த அம்மாட்ட, அம்மா ஐயாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே கண்ணு தெரியாதா அப்படின்னா. அப்போ அவங்க ரொம்ப வயசான நிலைமையில் இருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இது கேள்வி ஐயாட்டே கேளுங்க, அவங்க சொல்லுவாங்கண்ணா. ஐயா என்னையா உங்களுக்கு ஆரம்பத்துலேயே நீங்கள் உலகத்தை பார்த்ததே இல்லையான்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை நான் 26 வயசு வரைக்கும் 2 கண்ணும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உலகத்தை பார்க்க முடியாமல் ஆச்சு. அப்போ என்ன எப்படி கண்ணு போச்சு? அதுக்கு அவர் சிரிச்சிட்டு சொன்னார், ஒன்றும் இல்லை, அந்த பிரிட்டிஷ்காரன் நம்மளை அரசாட்சி பண்ணிட்டு இருந்தால, அப்போ அந்த தேசிய நீரோட்டத்தில் சேர்ந்து விடுதலை போரில் ஈடுபட்டிருந்தேன். அப்போ எல்லாம் பெரிய ஆட்களோட எல்லாம் சிறைக்கு போயிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய தண்டனை கிடைச்சிது. என் கண்ணை பிரிட்டிஷ்காரன் குத்திட்டான் அப்படின்ட்டார். 2 கண்ணையும் பிரிட்டிஷ்காரன் குத்திட்டான் அப்படின்னாரு. எனக்கு கேட்டுட்டு கண்ணீரே வந்துச்சு. எடா இப்படி சொல்லிட்டாரு, 26 வயசு வரைக்கும் உலகத்தை பார்த்து அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து ஒரு வாக்கியம் சொன்னார், அதான் மறக்க முடியாது. அது சொல்லிட்டு அவர் சொன்னார்மா, இங்கே பாரு, அந்த காலத்தில் தேசத்துக்காக சொத்து சுகங்களை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு, வீடு வாசலை எல்லாம் விற்றுட்டு, எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு செக்கிழுத்து அவமானமெல்லாம் பட்ட பெரியவங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. சொத்து சுகங்களை எல்லாம் தேசத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு தேசத்துக்குன்னு சமர்ப்பணம் பண்ண சொத்து சுகம் ஒன்றும் கிடையாது. என்கிட்ட விலை மதிக்க முடியாததாக இருந்தது என் கண்ணு 2 தான். அதை பாரத மாதாவுக்கு கொடுத்துட்டேன்னா, அதை பாரத மாதாவுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. பார்த்தீங்களா? என்பும் உரியர் பிறர்க்குன்னு எழுதினார் திருவள்ளுவர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குன்னு எழுதினார் பாருங்கள். அது பொய்யான வாசகமே இல்லை. நாம வாழ்கிற காலத்திலும் கூட இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து படிக்க வேண்டிய பாடமும் நமக்கு நிறைய இருக்கிறது என்று நினைத்து பார்த்தேன். ஏராளமான செய்திகளை மனிதர்களிடத்திலிருந்து கூட படிக்கலாம். எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு, லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒரு பிரதமர் இருந்தார் நம்ம நாட்டில், குட்டையாக இருப்பார். அப்போது ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் அவர் தான். அவர் அவர் படத்தை பேப்பரில் போட்டாங்க. அவர் சொன்னதுக்காக ரொம்ப நாள் வருத்தப்படுவேன். ஜவஹர்லால் நேருவை குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லை. இப்போ நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அவருக்கு அடுத்தாப்புல லால் பகதூர் சாஸ்திரின்னு சொன்னோடனே நான் சொன்னேன், அவர் எவ்வளோ அழகாக இருந்தார் நம்ம பிரதமர், இவர் ரொம்ப குட்டையாலாம் இருக்கார் அப்படி. எல்லோரும் குட்டையாக இருக்காரா நெட்டையாக இருக்கிறாராங்கிறதா முக்கியம், அவர் நல்லது செய்வார் நாட்டுக்கு அப்படி அந்த லால் பகதூர் சாஸ்திரி ரொம்ப குள்ளமாக இருப்பார். அவர் பிரதமராக வந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், ஒரு நாள் அலுவலகத்திலேருந்து வீட்டுக்கு வர்றார். அப்போ அந்த வீட்டு வாசல்லேருந்து புறப்பட்டு போகிறான் அந்த வேலைக்காரன். என்ன இந்நேரம் வந்துட்டு போகிறான் அப்படின்னு அந்த வீட்டு அம்மாட்ட போய் சாஸ்திரி கேட்குறாரு. அந்த அம்மா சொன்னாங்க, உடம்பு சரியில்லையாம்மா, ஆஸ்பத்திரிக்கு போகணுமா, கையில் பணம் இல்லை, ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கான், அதனால 500 ரூபா கொடுத்து அனுப்பிச்சேன், வைத்தியம் பண்ணிவிட்டு 1 வாரம் கழிச்சு வான்னு கொடுத்தேன்னு. அவர் ஒன்றுமே சொல்ல, நேராக போனார். அவர் உடையெல்லாம் கழட்டிட்டு அவர் கழிப்பாருட்டு அப்புறம் அவர் வேண்டியதை சாப்பிட்டு உட்காந்து மனைவியை கூப்பிட்டு வான்னார். என்ன இன்னைக்கு தேதி எத்தனைன்னா? அந்த மாதிரி சொன்னாங்க, இன்றைக்கி 30ஆம் தேதி உனக்கு ஏது 500 ரூபான்னார். கேள்வியை கேட்டவர் ஒரு பிரதமர். 30ஆம் தேதி உனக்கு ஏது 500 ரூபா?
அந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதம் நீங்கள் கொடுத்த சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை பிடிச்சி செலவை குறைச்சி 500 ரூபாய் சேர்த்து வச்சுருந்தேன், அதைத்தான் அவனுக்கு கொடுத்தேன்னு. உடனே அவர் சொன்னார், நீ கொடுத்தது தப்பு இல்லை, உனக்கு தேவையில்லாமல் தேசத்து பணம் 500 ரூபாய் எக்ஸஸ் வச்சிருக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரித்திரம். அடுத்த நாள் போய் என் சம்பளத்தில் இனிமேல் 500 ரூபாய் குறைத்து கொள்ளலாம் என்று எழுதி வைத்த பிரதமரும் இந்த தேசத்தில் உள்ளவங்க. இதுக்குள்ள செலவழிக்கிறதுக்கு என் மனைவிக்கு திறமை இருக்கும்போது நான் எதுக்காக 500 ரூபாய் அதிகமாக சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பிரதமர் இருந்திருக்கிறார் இந்திய தேசத்தில். நினைச்சு பார்க்கறதுக்கே நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் திருவள்ளுவர் எழுதினார், பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று எழுதிட்டார். அது இல்லைன்னா இந்த உலகம் என்னத்துக்கு உதவுன்னு கேட்டதுக்கு, அது அன்றே மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு எழுதிட்டார்ல. பண்புடையார் பட்டுண்டு உலகம். இப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாகவும் நாம் படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. புத்தகங்களின் மூலமாக படிக்கலாம், அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிற சம்பவங்களின் மூலமாக படிக்கலாம். இப்படி மேன்மை மிகுந்த மனிதர்களின் குணங்களை பார்க்கும்போது அவர்கள் மூலமாக நாம் படிக்க வேண்டிய புத்தகங்களும் ஏராளமாக இருக்கிறது. சிம்பிளிசிட்டி இஸ் த மார்க் ஆஃப் த ரியலி கிரேட் என்று சொன்னார்கள் ஒரு காலத்து. எளிமைதான் சிறப்பு என்று பேசினார்கள். ஒரு வேலைக்காரன் முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வேலை செய்கிறவன் குறைஞ்சது 23 வருஷமா அவர்கிட்ட வேலை செய்கிறான். ஒரு வேலைக்காரன் அவன் வந்து சொன்னான், ஐயா நீங்கள் என் வீட்டு கல்யாணத்தில் வந்து தலை காட்டினீங்கன்னா அதை விட பெருமை எனக்கு ஒன்றும் இருக்க முடியாது, கஷ்டப்பட்டு என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், இந்தாங்க பத்திரிக்கைன்னா. வாங்கிக்கிட்ட பெரியவர் சொன்னாருங்க, பாருப்பா இப்படி எல்லாரும் வீட்டு கல்யாணத்துக்குமெல்லாம் என்னால் வர முடியாது, அதனால் பத்திரிகை வச்சுட்டு போய் ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு, ஆனால் இப்படி எல்லா கல்யாணத்துக்கும் என் வேலையை போட்டுட்டு வர முடியுமா, அதெல்லாம் எதிர்பார்க்காது அப்படின்ட்டு. அவன் போய் 23 வருஷமாக இவர் கையில் வேலை பார்க்குறோம், வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு தனியாக போய் அழுன்னு அழுதுட்டு பேசாமல் இருந்துட்டான். அந்த கல்யாணம் வந்துச்சு சொன்ன தேதியில். வந்தால் திடீர்னு கூட்டமாக இருக்காங்க அவன் வீட்டில் ஜனங்கள்லாம். அங்கேருந்து ஒரு கூட்டம் ஓடி வருது, என்னன்னா வந்துட்டாரு காரில் வந்து இறங்கிட்டாரு, வரமாட்டேன்னு சொன்னார், எப்படி வந்தார் அப்படின்னு இவன் ஓடுறான். ஓடி போய் அவரை கூட்டிகிட்டு வந்து மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டான். உடனே அவன் சொன்னான், ஐயா பத்திரிகை கொடுக்குற அன்றைக்கி வரமாட்டேன்னு சொன்னீங்களே ஐயா, அதனால தானே ஒரு ஏற்பாடும் நான் பண்ணாமல் விட்டுட்டேன், நீங்கள் மட்டும் வாரீங்கன்னு சொல்லியிருந்தா ஒரு அழகான பந்தலாவது போட்டு நல்லா பண்ணியிருந்திருப்பேனே, உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாமல் ஆகிட்டீங்களே திடீர்னு வந்து அப்படின்னு அவன் வருத்தப்பட்டான். அதுக்கு அவர் சொன்னார், உன் குணம் தெரிஞ்சு தானேடா வரமாட்டேன்னு சொன்னேன், நான் மட்டும் அன்றைக்கி வாரேன்னு சொல்லியிருந்தேன்னா நான் வாரதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே கடன் வாங்கி கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் வாரதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு கூட ஒரு 30,000 கடன் வாங்கியிருப்பேன், பெரிய பந்தலாக போட்டிருப்பேன், நாகேஸ்வரம் மேலதாளம்லாம் வச்சுருப்பேன், என்னால் உனக்கு கடன் வரக்கூடாது பற்றியா, அன்றைக்கே வாரதுன்னு முடிவு பண்ணிட்டேன், வரமாட்டேன்னு சொன்னா தான் நீ இந்த ஏற்பாடு பண்ண மாட்டேன் செலவழிக்க மாட்டேன்னு சொல்லித்தான் சொல்லாமல் வந்தேன், வேற ஒன்றும் இல்லைன்னு பாருங்க, வேற யாரும் இல்லை, பெருந்தலைவர் காமராஜர் அவர் சொன்னார், அதனால தான் ஒன்றும் சொல்லாமல் திடீர்னு வந்தேன். இப்படி தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள், அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் படிக்க வேண்டிய. அதுக்கு மேலே என்னங்க, 120 ரூபா பணம், இது வந்து சரித்திர செய்தி, 120 ரூபா பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தார் அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மா விருதுநகரில் இருந்தாங்க, 120 ரூபா அனுப்பிச்சார். அப்போ காமராஜருக்கு வேண்டிய ஒருத்தர் தனுஷ்கோடின்னு கூடயே இருப்பார். அந்த அம்மா அந்த தனுஷ்கோடி வந்த இடத்துல அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பார்ப்பா ஐயாட்ட சொல்லி அடுத்த மாதத்துலேருந்து கூட 30 ரூபா சேர்த்து அனுப்ப சொல்லுன்னாங்க, 150. இவர் அடுத்த மாதம் பணம் அனுப்பும்போது அவர்கிட்ட சொல்கிறார், 150 ரூபா அனுப்பணுமா, ஏன்னா நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறதுனால அந்த ஊருக்கு போகிறவங்க அவங்க அம்மாவை பார்ப்போம்னு வராங்களாம், அவங்களுக்கு சோடா கலர் வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இல்லையா, 30 ரூபா கூட சேர்த்தாங்க, 30 ரூபா பணம். அது காமராஜர் சொன்னால் அதெல்லாம் ஒருத்தரும் சோடா கலர் கேட்டெல்லாம் ஒருத்தர் வரமாட்டாங்க, அவளை பேசாமல் இருக்க சொல்லு, வந்தால் முதலமைச்சர் அம்மான்னு பார்த்துட்டு போட்டோம், நான் பாட்டில் 30 ரூபா கூட அனுப்புனேன்னா அந்த கோயில் கும்பிட போகிறேன் இந்த கோயில் கும்பிட போகிறேன்னு சுத்த ஆரம்பிச்சிடுவா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சோடாவும் கொடுக்க வேண்டாம் கலரும் கொடுக்க வேண்டாம், 120 போதும், அதை மட்டும் அனுப்புனாராம். எப்படி பாருங்கள், லட்சியத்துக்காக வாழ்ந்த மனிதர்கள், அவங்க மூலமாக நம்ம படிக்க வேண்டிய பாடம் எவ்வளவோ இருக்கு. இலக்கியத்துக்குள்ளே வந்தோமானா அங்கே இன்னும் நிறைய. திருவள்ளுவர் சொல்லிட்டார் 1330 அருங்குறள், எவ்வளவு அறங்களை தூக்கி அதுக்குள்ளே வச்சிருக்காரு பாருங்கள். எந்த துறை எடுத்தாலும் திருக்குள்ள இருந்து ஒன்று சொல்லலாம். அதான அழகாக சொன்னாங்க, அத்தது போற்றி உணின் அப்படின்ட்டாங்கல்ல. உணவுக்கும் சொல்லி வச்சுட்டார், உண்ட உணவு செரிமானம் ஆகிட்டான்னு பார்த்து அதுக்கப்புறமா சாப்பிடு, நோய் வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. நோய் யாருக்கு வரும்னு சொல்லிட்டார். யாருக்கு வரும்னு சொல்லும்போது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவனுக்கு நோய் வரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா நோய் வரும்னார். அதை சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்களா,
அளவோடு சாப்பிட்டா அது உணவு, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அது உணவு இல்லை, இறையினார். அதான் கழிபேர் இறையான் கண் நோயின்னு எழுதிட்டார். கழிபேர் உணவுன்னு எழுதாம அதிகப்படியாக சாப்பிட்டா ஆடு மாடு இறை எடுத்த மாதிரியாம் திருவள்ளுவர் எழுதுறார். அது உணவு இல்லை, ஆடு மாடு இறை எடுத்த மாதிரி முன்னால் புல் கிடக்கிற வரைக்கும் கடிச்சிக்கிட்டே இருக்கும்ல, அதான் இறை. மனுஷன்னா இவ்வளோதான் சாப்பாடு, அதோட போதும் அப்படின்னு நினச்சி அது உணவு. இஷ்டம் போல தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டா அது இறை. அதனால கழிபேர் இறையான் கண் நோய் அப்படின்னு எழுதிட்டார் ஒரு சொல்லாட்சியும் பாருங்க, அவ்வளவு அபூர்வமான சொல்லாட்சி. இவ்வளவு அறங்களையும் உள்ள போட்டு திருவள்ளுவர் சொல்லிட்டார். எல்லா அறத்தையும் சேர்த்து ஒன்று சொல்லுங்களேன். இவ்வளவு அறம் சொல்லியிருக்கீங்களே, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த நட்சல் அப்படிங்கிறாங்களே ஒன்று சொல்லுங்களேன் கேட்டா அவர் சொன்னார், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் அப்படின்ட்டார். ஆகுல நீரை பிற பாக்கிலாம் ஆரவாரம். மனசு சுத்தமாக இருக்கணும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண், எல்லா அரணையும் விட தலை சிறந்த. அதான் இன்றைக்கும் நாம் சொல்லிட்டு இருக்கோம், நல்ல மனசோடு இருந்தால் நல்ல மனம் இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல மனசோடு இருக்க. சர்வே ஜனாகா சுகினோ பவந்து அப்படின்னா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், மனசு எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நினைச்சாலே சொல்கிறவங்களும் நினைக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க, பாக்கி பேரும் நல்லா இருப்பார்கள். இந்த மனம்னு ஒரு வஸ்து நமக்குள்ளே உட்காந்துருக்கே, ஒரு உருவம் இல்லாமல், ஒரு வடிவம் இல்லாமல், ஒரு எடை இல்லாமல் உள்ளே உட்காந்துருக்கேன் மனம்னு ஒன்று எப்பவும் தொழிற்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் தூங்கும் போதும் தொழிற்படுகிறது. அதனால தான் எனக்கு கனவு வருது. எப்பவும் தொழிற்பட்டு கொண்டே இருக்காரு. நம்ம வேதாந்திகள் ரொம்ப அழகாக எழுதினாங்க. நீங்கள் ஒரு நல்ல வேண்டப்பட்டவங்களை பார்த்து முகமலர சிரிச்சு கையை குலுக்கி நல்லா இருக்கீங்களா, எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். நேராக பார்க்கும்போது நீங்கள் நேராக பார்க்கல, நீங்கள் எங்கேயோ 200 மைலுக்கு அப்பால் இருக்கீங்க, உங்கள் நண்பரை மனசால நினச்சி அவரை பற்றின ஒரு நல்லெண்ணம் உங்கள் மனசில் இருந்தால் எப்படி இருக்கானோ தெரியலையே, நல்லா இருக்கணுமே அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த எண்ணமே அவனை போய் சேர்ந்து அவன் நல்லா இருப்பான்னு சொன்னாங்க நம்ம பெரியோர்கள். அது மாதிரி ஒருத்தரை பற்றி வேண்டாத எண்ணத்தை வளர்த்து கொண்டால் அதுவும் அவங்கள போய் பாதிக்கும். மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது அப்படி சொல்லி வைத்தார். நம்ம வேதாந்திகள் அதுக்கு விளக்கம் செய்யும் போது ரொம்ப அழகாக சொல்லி வைத்திருப்பார்கள். ஒரு மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரி ஒரு கோயிலை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கோயில் உள்ள நுழையும் போது 2 பக்கம் சாரையாக கடையாக இருக்கும், விதவிதமான பொருள்லாம் வச்சு 2 பக்கம் கடை. ஒரு ராஜா அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிற நகரத்தை அரசாட்சி பண்ண ஒரு ராஜா தினமும் சாமி கும்பிடுறதுக்காக போவார். இந்த சாமி கும்பிடுறதுக்கு ராஜா போயிட்டு உள்ளே போய் பிரசாதத்தோட மாலையோட சாமி கும்பிட்டுட்டு பரிவாரங்களோட வெளியே வருவார். அப்போ தான் இந்த கடையெல்லாம் திறந்து வச்சுருப்பாங்க. அந்த எல்லா கடைக்காரரும் நினைப்பார், ராஜா சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றார், நாம் அவரை தரிசனம் பண்ணால் நமக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும், ராஜ தரிசனம் அப்படின்னு எல்லாரும் எழும்பி நின்று சந்தோஷமாக ராஜாவை பார்த்து கும்பிடுபடும். இந்த ராஜா பிரசாதத்தோட வந்து 2 பக்கம் இருக்கிற கடையை எப்படி அப்படி பார்த்துட்டு போகிறான். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். ரொம்ப நாள் இது நடந்துக்கிட்டே இருக்கு வாடிக்கை. அந்த ராஜாவுக்கு மனசில் ஒரு எண்ணம் என்னன்னா, எல்லா கடைக்காரனும் நம்மளை பார்த்தா சந்தோஷமாக சிரித்து ஆனந்தமாக இருக்கான், இந்த 7வது கடைக்காரன் மூஞ்சில் மட்டும் எள்ளும் கொள்ளும் வெடிக்குது, அவனுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மளை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கல போல் இருக்கு அப்படின்னு ராஜா வீட்டில் போய் அவனுக்கு நம்மளை பிடிக்கல போல, அவன் முகத்தில் சிரிப்பு இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஏனோ தெரியல அவனையும் எனக்கு பிடிக்கல, அவன் ஒருத்தனை எனக்கும் பிடிக்கல, இது என்னன்னே புரியல அப்படின்னு தினமும் நடந்துச்சா. ஒரு நாள் இதை கண்டுபிடிக்கணும்னு ஆசை வந்து இந்த 7வது கடைக்காரனை கூட்டிகிட்டு வந்துட்டார் ராஜா. ஏன்பா தினமும் தரிசனத்துக்கு வரேன், எல்லா கடைக்காரரும் என்னை பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க, உன் முகத்தில் சந்தோஷம் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் உன்னை பார்த்தா எனக்கும் பிடிக்கல, இது ஏன் நம்ம 2 பேருக்கு இடையில இப்படி ஒரு கசப்பு, ஒரு காரணமும் இல்லையே என்னன்னா. அந்த கடைக்காரன் சொன்னால், மகாராஜா உண்மையை சொல்கிறேன், நான் எதுவும் தண்டனை கொடுத்துறேன், இங்கே சும்மா சொல்லுங்க. அவன் சொன்னால், எல்லா கடைக்காரனும் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க, ராஜ தரிசனம் கிடைச்சா நல்லா விற்பனை ஆகும்னு, அதே மாதிரி ஆகும் மகாராஜா, கல்லாப்பட்டி பூரா காசாக நிறைஞ்சு போகும், ஆகா இன்னைக்கு ராஜ தரிசனம் நல்ல வியாபாரம் சந்தோஷமாக போவாங்க. என் கடையை நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, என் கடையில் சந்தன கட்டையை வச்சு தான் விற்பனை பண்ணுறேன், ஒன்றும் விற்காது, வாங்கி வச்ச ஸ்டாக் அப்படியே கடையில் உட்காந்துருப்போம், எல்லாரும் பணமாக கொண்டு போவாங்க, நான் கடையை திறக்கிறதும் பூட்டுறதுமா போயிடுவேன். அதனால் நீங்கள் தினமும் சாமி தரிசனம் பண்ண வரும்போது என் மனசு நினைக்கும் என்ன தெரியுமா, இவ்வளவு சந்தனக்கட்டையும் ஒரே நாளில் விற்கணும்னா, நம்ம ராஜா கோயிலுக்கு போயிருக்காருல, நம்ம ராஜா ஒரு முடிவுக்கு வந்தாருன்னா ஒரே நாளில் அவ்வளவு சந்தனக்கட்டையும் விற்று போயிடும்.
ஆனால் அவர் என்னடான்னா உலக்க மாதிரி தினமும் போகிறாரு வாராரு, இவர் என்னைக்கு போக என்னைக்கு சந்தனக்கட்டையெல்லாம் விற்க அப்படின்னு நினச்ச மகாராஜா. உடனே இந்த ராஜா சொன்னார், ஓ அப்படின்னு நினச்சியா, அதான் எனக்கும் உன்னை பார்த்தா பிடிக்கல, உனக்கும் அந்த கெட்ட எண்ணத்தினால என்னை பார்த்தா பிடிக்கும். சரி சரி, நான் முந்தா நாளும் கோயிலுக்கு வந்தேன்ல, அன்னைக்கு உன்னை பார்த்தேன், அப்போ என் மனசில் உள்ள வெறுப்பு விலகி போச்சு. அவன் சொன்னா, மகாராஜா நீங்கள் கவனிச்சிங்களா, முந்தா நாள் நானும் உங்களை பார்த்து சிரிச்சேன்ல, என் மனசில் உள்ள வெறுப்பும் விலகிட்டு, அதுக்கு என்னப்பா காரணம்னார். அதுக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லை, 4 நாளைக்கு முன்னால் பக்கத்து ஊர் ஜமீன்தார் போயிட்டாருன்னு எல்லா ஸ்டாக்கையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. உடனே நான் நினச்சேன், நம்ம மகாராஜா போகணும்னு நினச்சிட்டோமே, பரவாயில்ல அவர் நல்லா இருக்கட்டும், பக்கத்து ஊர் ஜமீன்தார் போயிட்டாரு, அடுத்த ஸ்டாக் வர வரைக்கும் நம்ம ராஜா நல்லபடியாக இருக்கட்டும்னு நினைச்சாங்க. அப்படின்னு அப்போ பாருங்க, கை கொடுக்க வேண்டாம், நல்ல வார்த்தை பரிமாற்ற வேண்டாம், கடிதாசி எழுத வேண்டாம், இமெயில் அனுப்ப வேண்டாம், எத்தனை ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருந்தாலும் யாரையாவது பற்றிய நல்லெண்ணம் நம்ம மனசில் இருந்தால் அது கண்டிப்பாக அவங்கள போய் சேர்ந்து அவங்கள வாழ வைக்கும். இந்த மாதிரி ஒருவரை பற்றிய தீய எண்ணம் நமக்கு இருந்தால் அது அவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். மனதினுடைய ஆற்றல் அப்படிப்பட்டது என்பதனால்தான் மனசு சுத்தமாக இருக்கணும்னு அவ்வளவு அழகாக சொன்னார். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் அப்படின்னு சொல்லிட்டார். ஆகுல நீரை பிறனார். இலக்கியங்கள் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள், அருமையாக சொல்லுகிறது. இப்போ புதுசாக ஒரு சொல் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம் இல்லை, மனித நேயம் அப்படிங்கிறது புதுசாக நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சொல்லாட்சி. மனித நேயம் என்பது அது பழைய காலத்தில் திருவள்ளுவர் காலத்தில் அதை மக்கட்பண்பு அப்படின்னாங்க. திருவள்ளுவர் அதை மக்கட்பண்புனார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அடுத்தவர்கள் மேல் நேயமும் இரக்கமும் வைத்திருப்பது தான் மக்கட்பண்பு, அது இல்லாமல் இருப்பது என்பது மாக்கள் பண்பு. அதனால இந்த மக்கட்பண்புனார் திருவள்ளுவர். அறம்போல் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்னு திருவள்ளுவர் பேசிட்டு போயிட்டார். இந்த மக்கட்பண்பு என்பது சக தன்னோடு இருக்கக்கூடிய சக மனிதர்கள் துன்பப்படும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு உதவியாவது நம்மால் செய்ய முடியுமான்னு பார்க்கணும். இதுக்கு இலக்கியங்களில் எவ்வளவு அழகாக சொல்லிட்டாங்க பாருங்க. கொடுக்க முடிஞ்சா கொடுத்து உதவும், கொடுக்கறதுக்கு உங்ககிட்டையும் இல்லையா, சரீர உழைப்பில் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பாரு. அதுவும் செய்யறதுக்கு உண்டான வழி இல்லையா, ஒரு நல்ல வார்த்தை ஆறுதலாக சொல். உங்கள் கஷ்டம், உங்களை விட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இப்போ நான் நல்லா இல்லையா, அது மாதிரி உங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வரும், தைரியமாக இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல். அதுவே பெரிய தொண்டு. எவ்வளோ அழகாக சொன்னாங்க பாருங்க. இவன் சொல்ல மாட்டான், கஷ்டம் கேள்விப்பட்டவன நேராக போவான், போய் உட்காந்து இவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, இந்த பேச தெரியாதவன்லாம் இப்படி இடத்துக்கு போகவே கூடாது. அங்கே போய் சொல்லுவான், உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கப்படாது, இது வேற எவனோ நாசகாரனுக்கு வர வேண்டிய கஷ்டம் உங்களுக்கு போய் வந்து. அதை கேட்டதுலேருந்து எனக்கே தூக்கம் இல்லையே, நீங்கள் எப்படி இதுக்காக போனே அங்கே போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு. அவன் சின்ன கஷ்டம் நினச்சிக்கிட்டு இருப்பான், இவன் பேசின பேச்சில் அவன் உள்ளே போய்ப்பான். முடிஞ்சால் நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு போ, இல்லை நல்லவனுக்கு அழகு பேசாமல் இருக்கிறது. ஒரு சின்ன உதவியாவது மற்றவங்களுக்கு பண்ணணும் சொன்னார் இல்லை திருவள்ளுவர். அதுதான் காந்திஜிக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு, நரசிம்மேத்தா பாடின வைஷ்ணவ ஜனத்தோ தேனே ககி அப்படின்னு. நரசிம்மேத்தா உண்மையான வைணவன் யார் அப்படின்னு அந்த பாட்டோட கான்டென்ட். இதில் அழகான ஒரு வாசனை, பரதுக்கே உபகார கரே தோயே மன அபிமானனானே. யார் மற்றவன் துன்பத்தை தன் துன்பமாக பாவிக்கிறானோ அவனே உண்மையான வைஷ்ணவன் அப்படின்னு அந்த வரிக்கு அர்த்தம். அதான் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். அதுதான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், அதைத்தான் நம்முடைய சமய நூல்கள் எல்லாம் சொல்லுகிறது, இதைத்தான் நம்முடைய இலக்கியம் அவ்வளோ அழகாக சொல்லுகிறது. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, தெய்வத்துக்கு ஒரு பச்சிலை கொடுத்து வணங்கு. யாவர்க்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி, பசிச்சவனுக்கு ஒரு வாய் சோறு கொடு. அப்புறமா யாவர்க்குமா பிறர்க்கு இன்னொரு, பசுவுக்கு ஒரு வாயுரை, பசுமாட்டுக்கு ஒரு கை புல்ல கொடு. இது எதுவும் செய்ய முடியலையா, யாவர்க்குமா பிறர்க்கு இன்னுரை தான். கஷ்டப்படுறவனுக்கு ஒரு நல்ல வார்த்தையாவது சொல், அதுவே பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. புக்கர் டி வாஷிங்டன் அப்படின்னு சொல்லி நிறவெறி பிடித்த காலத்தில் கருப்பர்களுக்காக போராடிய ஒரு அருமையான அறிஞர் புக்கர் டி வாஷிங்டன் இருந்தார். அவன் எங்கே போனாலும் மக்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை இதுதான், என்னன்னா மனித சமுதாயத்துக்கு தொண்டு செய்யுங்கள், சர்வ் ஹியூமனிட்டி, சர்வ் ஹியூமனிட்டி. இதான் ஒரு கண்காட்சியை திறந்து வைக்க கூட்டிகிட்டு போனாங்களாம். அப்போ கூட்டிகிட்டு போனவங்க சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் சர்வ் ஹியூமனிட்டின்னு சொல்லிட்டு முடிச்சிருவீங்க, ஒரு 5 நிமிஷமாவது ஏதாவது சொல்லுங்கள். அப்போ தான் சொல்ல வந்த செய்தியை அந்த புக்கர் டி வாஷிங்டன் ஒரு கதையாக சொன்னான். அப்போ சேவை செய்யுங்கள், சேவை செய்யுங்கள் சொல்கிறீங்களே, நாங்கள் எங்கே போய் சேவை செய்யுது,
அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், ஒரு கப்பல் 30 நாள் பயணம், 15 நாள் போய் சரக்கு இறக்கி வச்சுட்டு 15 நாள் திரும்பி கரை சேர வேண்டிய ஒரு கப்பல். அந்த கப்பலில் 35 நாளைக்கு வேண்டிய உணவை ஸ்டாக் பண்ணிட்டு அந்த கப்பல் புறப்பிடிச்சு. சரக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டு திரும்பி வந்தது. 15 நாளைக்கு உள்ள உணவு காலியாக போச்சு. கடலில் பயங்கரமான சூறாவளி சுழன்று அடிக்குது. ஒரு 3 நாளைக்கு தான் உணவு இருக்குது, அதை சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. தண்ணியும் காலி பண்ணிட்டாங்க. அந்த சூறாவளியில் சிக்கி திணறி கப்பல் எங்கே இருக்குன்னு தெரியாமல் அவ்வளவு சிரமத்தை அனுபவித்தார்கள். அந்த கேப்டன்கிட்ட போய் உள்ளே இருந்த குரூ, எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா நாங்கள் என்னத்துக்கு உதவுவோம், தண்ணியாவது வேண்டாமா குடிக்கிறதுக்கு, தாகத்தில் சாகுறோம், ஏதாவது வழி பண்ணுன்னா. அந்த கேப்டனுக்கு வழியே தெரியல, இருந்த எல்லாம் காலி. நேராக போய் இன்னும் சூறாவளி விட்டப்பாடியில் புயல் அடிக்குது. நேராக போய் கப்பலோட மேல் தளத்திலிருந்து பகவானை வணங்குறான். ஒரு மழையை விட்டால் கூட தாகமாக தனியுமே, நாங்கள் என்ன செய்வோம், பரம்பொருளே கருணை காட்டுன்னு வணங்குறான். 3 நாளாக கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. அவன் தெய்வத்தை வணங்கிட்டு பார்த்தா எங்கோ தொலை தூரத்தில் ஒரு கப்பல் வருது. இந்த கப்பல் எங்கே இருக்குன்னே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை, ஏன்னா திசை காட்டும் கருவியும் வேலை செய்யலை. எங்கோ ஒரு கப்பல் தொலை தூரத்தில் வர பார்த்தா உடனே அந்த கேப்டன் நினைச்சான், பரவாயில்ல, கடவுளோட அனுகிரகம், ஒரு கப்பல் தெரியுது. தொலை தூரத்தில் இருக்கிற கப்பலுக்கு ஒரு செய்தி கொடுத்து தண்ணீரை கேட்டோம்னா கொடுப்பாங்க, அதை குடிச்சாவது தாகத்தை தீர்க்கலாம்னு சொல்லி கப்பல்ல இருந்து ஒரு செய்தி கொடுத்தான் அந்த கேப்டன். வாட்டர் வாட்டர் ப்ளீஸ் சென்ட் அஸ் வாட்டர்னு ஒரு செய்தி கொடுத்தான். அந்த கேப்டன் அந்த செய்தியை ரிசீவ் பண்ணிட்டு அவன் ஒரு பதில் அனுப்புனான். என்னன்னா, காஸ்ட் டவுன் த பக்கெட் வேர் யூ ஆர், நீ இருக்கிற இடத்துல வாளியை போட்டு தண்ணியை எடுனான். உடனே இவங்களாம், ஐயோ கடல்ல இருக்குமே, குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டால் வாளியை போட்டு தண்ணி எடுக்கிறானே, தாகத்தை தீர்க்குமா, வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க், நானே ஒரு துளி தண்ணீராக தாகத்தை தணிக்குமா, கடல்ல வாளியை போட்டு தண்ணி எடுக்கிறானே, பழையபடி செய்தியை கொடுனா. கேப்டன் 2வது செய்தி அடிச்சான், வாட்டர் வாட்டர் ப்ளீஸ் சென்ட் அஸ் வாட்டர் ப்ளீஸ் அப்படின்னா. அவன் அங்கேருந்து திரும்ப காஸ்ட் டவுன் த பக்கெட் வேர் யூ ஆர்ட்டான். திரும்பவும் வாளியை போட்டு தண்ணி எடுக்கிறானே, என்ன பண்ண போகிறோம், எதுக்கும் 3வது தடவையும் செய்தி கொடுப்போம், கொஞ்சம் தெளிவாக செய்தி அனுப்புங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே அந்த கேப்டன் செய்தி கொடுத்தான், வாட்டர் வாட்டர் ப்ளீஸ் சென்ட் அஸ் வாட்டர் வி டை ஆஃப் தர்ஸ்ட் அப்படின்னு. தாகத்தினால சாகுறோம், தயவுசெய்து தண்ணி அனுப்பு. அந்த கேப்டன் தண்ணி அனுப்பல, பதில் தான் அடித்தான். அவன் சொன்னான், ப்ளீஸ் ப்ளீஸ் டூ காஸ்ட் டவுன் த பக்கெட் வேர் யூ ஆர், தயவுசெய்து நீ இருக்கிற இடத்துல வாளியை போட்டு தண்ணி எடுத்து. உடனே அதில் ஒருத்தன் சொன்னான், திரும்ப திரும்ப இந்த செய்தி கொடுக்கானே, போய் எடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு கீழ்த்தளத்தில் போய் ஒரு வாளியில் தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தா சுத்தமான தண்ணி. கடல்ல எப்படி சுத்தமான தண்ணி கிடைக்கும்னா, திசை காட்டும் கருவி வேலை செய்யாததுனால கப்பல் எங்க நிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா கப்பல் நின்ற இடம் தூய நன்னீரை உடைய அமேசான் ஏரி கடல்ல கலக்கிற இடம். அதனால தாகம் தீர்க்க தண்ணீரும் கிடைச்சது, அவர்களுக்கு திசையும் தெரிஞ்சிச்சு. அந்த புக்கர் டி வாஷிங்டன் சொன்னா, எங்க போய் சேவை செய்யணும்னு கேட்காதீங்க, காஸ்ட் டவுன் த பக்கெட் வேர் யூ ஆர், நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துலயே சேவைக்கான களம் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு சேவை செய்யுங்கள். எவ்வளோ அழகா சொல்லி வைத்தான் பாருங்கள். நான் 4வது படிக்கும்போது படித்த ஒரு கவிதை, மறக்கவே மாட்டேன் அந்த கவிதை. ஒரு நல்ல மனுஷன், நல்ல தர்ம சிந்தனை உள்ளவன், அடுத்தவங்களுக்கு உதவுறவன், இறக்கப்படுறவன், சக மனிதர்களை நேசிக்கிறவன், பிராணிகளை நேசிக்கிறவன், படுத்து ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆகாசத்துலேருந்து ஒரு தேவதை அப்படியே இறங்கி வருது. இறங்கி வந்து அது அப்படியே அந்த புஸ்தகத்தை அப்படியே காட்டுது. அது எங்கள் டீச்சர் அழகாக நடிச்சுலாம் காட்டினாங்க, அதுன்னு தெரியல. இந்த தேவதை அப்படி சிறகு விரிச்சு பறந்து வர மாதிரி வந்து அப்படியே ஒரு புத்தகத்தை கொண்டாந்து படுத்து தூங்கிட்டு இருக்கானே, இவனோட கண் நல்ல மனுஷன், அவன் கண்ணு முன்னால் இப்படியே காட்டு. அப்படியே பார்த்தா வெள்ளி புஸ்தகம், தங்க எழுத்தால பேரா எழுதிருக்கு. உடனே இவன் கேட்டான், நிறைய பேரா எழுதியிருக்கேன், இதெல்லாம் என்ன பேர் அப்படின்னு தேவதைகிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த தேவதை சொல்லிச்சு, யார் யார் கடவுளை நேசிக்கிறாங்களோ அவங்க பேர்லாம் இதில் எழுதிருக்கு. உடனே தான் பேரும் அதில் இருக்கணும். ஒவ்வொரு பேராக படித்து பார்த்தான், அவன் பேர் இல்லை. அந்த காட்சியை மறந்து போச்சு, தேவதையும் போயிட்டு. கடவுளை நாமும் தான் நேசிக்கிறோம், நம்ம பேர் இதில் இல்லையே அப்படின்னு அதை பார்த்துட்டு, கடவுளை நேசிக்கிற இத்தனை பேர் இருக்கிற இடத்துல என் பேர் இல்லையேன்னு நினைச்சா அப்படியே கவலையோடு படுத்தான், தூங்கிட்டான். அடுத்த நாள் பொழுது விடிஞ்சது, பழையபடி நாள் போச்சு, ராத்திரி நேரம் வந்துச்சு, அதே தேவதை வந்துச்சு. வந்து இப்போ ஒரு புஸ்தகத்தை காட்டு, கண்ணுனால ஒரு புக்கை தூக்கி பிடிச்சிச்சு. அந்த புஸ்தகம் தங்க புத்தகம், அதில் வைர எழுத்துனால ஒரு பேர் எழுதியிருக்கு. அதை இவன் படித்து பார்த்தான், இது அவனோட பேர்.
உடனே இவன் கேட்டான், நேற்று நிறைய பேர் காட்டினேன், இன்னைக்கு என் பேர் மட்டும்தான் காட்டுறேன் அப்படின்னு. அந்த தேவதை சொல்லிச்சு, யார் யார் கடவுளை நேசிக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் நேற்று காட்டிட்டேன், இன்னைக்கு கடவுள் யாரை நேசிக்கிறாரோ அவன் பேர். கடவுள் யாரை நேசிக்கிறார் அப்படின்னு அந்த பாயிண்ட் ஒரு கொஸ்டின் போட்டு அவன் சொன்னான், யார் மானுட சமூகத்திற்கு தொண்டு செய்கிறானோ அவனை கடவுள் நேசிக்கிறார். அந்த கடைசி லைன்ல போட்டிருப்பான், மே ஹிஸ் ரேஸ் இன்க்ரீஸ்னா. அந்த கவிதைக்கு பேர் அபுபன் ஆடம் அப்படின்னு ஒரு கவிதை. மே ஹிஸ் ரேஸ் இன்க்ரீஸ், இப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் தோன்ற வேண்டும் அப்படின்னு எழுதும். ரொம்ப அருமையான நம்ம இலக்கியங்களில் இப்படிப்பட்ட மனித பண்புகளை, அறிவை மட்டும் வளர்ப்பது அல்ல கல்வி, மனித பண்புகளை புத்தகங்களின் மூலமாக, பொக்கிஷங்களின் மூலமாக மனித பண்புகளை வளர்க்க வேண்டும் என்பதைத்தான் இலக்காக கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். ரொம்ப அருமையாக சொல்லி வைத்தார்கள். இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டா இது முழுமை பெறாது அல்லவா? அதனால ஒரு செய்தி சொல்லுகிறேன், நம்முடைய இலக்கியங்களும் சரியான பார்வையை பார்த்தோமானால் இப்படிப்பட்ட பண்புகளைத்தான் தூக்கி நிறுத்துகிறது. நம்முடைய இலக்கியங்கள் இப்படிப்பட்ட பண்புகளைத்தான் தூக்கி நிறுத்துது. சின்ன விஷயம் ரெண்டு மட்டும் சொல்றேன். நம் தேசத்தின் ரெண்டு கண்களாக இருக்கிற ரெண்டு இதிகாச, ராமாயணமும் பாரதமும். நான் கதை சொல்ல போல, ராமருக்கு பட்டாபிஷேகம், இந்த செய்தியை ஊருக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. தானே அந்த செய்தியை மகனிடத்துல சொல்லணும்னு சொல்லி தசரத சக்கரவர்த்தி ராமனை கூட்டிட்டு வாழ்ந்தான். ராமர் வந்த அப்பா பக்கத்துல, பா என்ன கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு கேட்கல, அப்பா சொல்லுவார்னு அமைதியா இருக்கான். பக்கத்துல நின்னா தசரதன் உட்கார்ந்து இருந்தான். ஒரு காட்சி கம்பன் காட்டுறான். ஏன் கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் கிடையாது, அப்பா சொல்லுவார் பொறுமையா. உடனே இப்பன்னா கதை வேற. இப்போ பையன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பான், அப்பா வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருப்பார். ஏண்டா என்ன விஷயம் சொல்லண்டா சொல்ல. இவன் உட்காந்துக்கிட்டு அவர் நின்றுட்டு அங்கே கதை பாருங்க. அப்பா சொல்கிற வரைக்கும் பேசாமல் இருந்தான். உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு செய்தி சொல்லணும். ஆனால் தசரதன் சொல்லலை, ராமன் நின்றுட்டே இருக்காரு. தசரதன் சொல்கிறான், மகனே இந்த உலகத்தில் ரொம்ப உயர்ந்தவர்கள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. நீங்களாம் நிறைய பேர் இருக்கீங்களே, வீட்டில் போங்க, நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு டிஃபனை சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் பையனை கூப்பிட்டு, மகனே இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் யார் சொல்லுன்னு கேளுங்க. ஒரு மாதிரியாக அவங்கள பார்ப்பான். நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார், இந்த பேச்சு கீச்சு கேட்க போகிறேன்னு போனதில் ஏதோ கோளாறாயிட்டு அப்படின்னு நினைப்பான். தசரதன் கேட்டான், மகனே இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் யார் சொல். அதுக்கு ராமர் ஒரு பதில் சொல்கிறார். அவர் சொன்னார், அப்பா நீங்கள் சொன்னால் நான் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. எப்படி பதில் பார்த்தீங்களா? நீங்கள் சொன்னால் நான் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. ஒரு அப்பாவும் பிள்ளையும் எப்படி இருக்கணும்னு படம் போடுற பாருங்க, நீங்கள் சொன்னால் தெரிஞ்சுக்கிறேன். தசரதன் சொன்னா, மகனே இந்த சாம்ராஜ்யங்களை கட்டி ஆள்ற சக்கரவர்த்திகள் தான் பெரியவங்கன்னு உலகத்தில் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேரை கேட்டால் ஐம்புலன்களையும் அடக்கி உலகத்தை துறந்த துறவிகள் தான் பெரியவர்கள் என்கிறார்கள். இன்னும் சில பேரை கேட்டால் 33 கோடி தேவர்களுக்கும் தலைவனான தேவேந்திரன் தான் சிறந்தவன் என்கிறார்கள். ராமர் அமைதியாக இருந்தார். தசரதன் சொன்னான், மகனே ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, இந்த 3 பேரோடையும் சிறந்தவன் ஒருத்தன் இருக்கான். அவன் யார் தெரியுமா அப்படின்னு தசரதன் சொன்னான். உலகாள் தேவாதி தேவர்களுக்கு தலைவனான தேவேந்திரனை விட, புலனை அடக்கிய ஞானிகளான துறவிகளை விட, மண்ணாளுகிற மன்னர்களை விட உயர்ந்தவன் ஒருவன் இருக்கிறான். அவன் யார் என்றால், தான் சொன்ன சொல்லை கேட்டு நடக்கிற பிள்ளையை பெற்ற தந்தை என்றான். என் புள்ள நான் சொன்னா கேட்பான் அப்படின்னு ஒரு நிலைமை ஒரு தகப்பனுக்கு இருந்தா அவனை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடையாது தான். கம்பன் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பாருங்கள். மன்னரானவர் அல்ல, மேல் மாணவருக்கு அரசாம் பொன்னின்வார்களல் புரந்தரன் போலியர் அல்ல, பின்னும் மாதவம் தொடங்கி நோன்பு இழைத்தவர் அல்ல, சொல்மரா மகப்பெற்றவர் அருந்துயர் துறந்தார்னா. சொன்ன பேச்சை கேட்டு நடக்கிற பிள்ளையை பெற்ற தந்தை இருக்கிறானே, அவனை விட சிறந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. எவ்வளவு அழகா சொல்லுகிறார்கள் பாருங்கள். உலக நீதியை ஒரு காட்சியோட ஒட்டி வச்சு நம்ம கதையை தான் பார்த்துட்டு போவோம். ஒரு காட்சியோட ஒட்டி வச்சு எவ்வளவு அழகான ஒரு உலக நீதியை சொல்லி கொண்டு போகிறேன் பாருங்க. பாரதத்திலேயும் அது மாதிரி விஷயங்கள் ஏராளம் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் அடிக்கடி கேட்ட கதை தான் இருந்தாலும் அதில் ஒரு செய்தி சொல்லுகிறேன். போர்க்களத்தில் சண்டை நடக்க போகுது. 17வது நாள் யுத்தம். அன்னைக்கு தான் கர்ணன் மோட்சம் கிடைக்குது அவனுக்கு. 10வது நாள் பீஷ்மர், 13வது நாள் அபிமன்யு, 15வது நாள் துரோணர், 17வது நாள் கர்ணன். ஏன்னா கர்ணன் விழுந்துட்டான்னா சண்டை முடிஞ்சிடும். அவன் தான் துரியோதனனுக்கு அரணா இருக்கான்.
17வது நாள் கடுமையாக சண்டை நடக்கு. அதை கர்ணனை வீழ்த்த வேண்டும்னு ஆக்ரோஷமாக எல்லாம் சண்டை போடும்போது அர்ஜுனன் காண்டீபத்தை கையில் எடுத்து அந்த கர்ணன் மேலே அம்பு தொடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். உச்ச கட்டத்தில் போர் இருக்கும்போது காண்டீபம் கையை விட்டு நழுவிச்சு. இந்த காட்சியை பொறுமையின் சிகரமான தர்மன், கோபமே வராத தர்மன் பார்த்தான். அவனுக்கே கோபம் வந்து போச்சு. ஏன்னா இந்த 17வது நாள் யுத்தத்துக்குள்ள வருமுன்னால கிருஷ்ணரை போய் தர்மன் கேட்டான், இந்த சண்டை எப்படாப்பா முடியும்? உடனே கிருஷ்ணன் சொன்னான், அர்ஜுனன் செத்தா சண்டை முடியும்னா. எல்லாரையும் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் செத்தா ஒன்று அர்ஜுனன் சாகணும், இல்லைன்னா கர்ணன் சாகணும், 2ல் 1 செத்தா சண்டை முடிவிட்டு. அவன் சாதாரணமாக தீராத விளையாட்டு பிள்ளை இல்லை, சாதாரணமாக சொல்லிட்டான். இவன் பார்க்குறான், இவன் கர்ணனை கொல்லுவதற்கு அஸ்திரம் தொடுத்தா காண்டீபமே நழுவுகிறதேன்னு கோபம் வந்து போச்சு தர்மனுக்கு. கோபம் வராத தர்மனுக்கு கோபம் வந்து, அந்த கோபத்தில் தர்மன் என்ன செய்கிறான் பாருங்கள், அர்ஜுனன் கையில் இருந்த தெய்வாம்சம் பொருந்திய காண்டீபம்ங்கிற வில்ல பழிச்சுட்டான். இதெல்லாம் ஒரு வில்லா, பெரிய காண்டீபம், இதை வச்சுக்கிட்டு எதையோ சாதிப்பேன்னா கடைசியில் கையை விட்டு நழுவிட்டு போகுது அப்படின்னு சொல்லி காண்டீபத்தை பழிக்கிறான். பகலின் பதிமைந்தனை இன்னமும் இப்பகல் சாய்வதன் முன் படுத்திலையால் நின் கையில் வில், இது என்ன வில் என்றான். உடனே அர்ஜுனன் பார்த்தான், இந்த காண்டீபங்கிற வில்ல கையில் எடுக்கும் போதே ஒரு சங்கல்பத்தோடு தான் வச்சிருக்கேன், இதை பழிச்சவன் யாராக இருந்தாலும் அவனை கொல்லாமல் விட மாட்டேன், அதனால தான் இந்த காண்டீபம் என்கிட்ட இருக்கு, அதை பழித்தவன் யாராக இருந்தாலும் கொல்லணும், அதான் என்னோட சங்கல்பம். அதனால காண்டீபத்தை பழிச்சிட்டே இல்லை, இனிமேல் நான் கொல்ல வேண்டியது காரணம் இல்லை, ஒன்னதான்ட்டான் சொல்லிட்டு காண்டீபத்தை கையில் எடுத்து தர்மனை குறிப்பாக்க ஆரம்பிக்கிற அர்ஜுனன். நடந்த கதை. அதை கேட்டவுடனே பார்த்த உடனே கிருஷ்ணர் நினைச்சார், இவனுங்களையெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவனை அடிங்கடான்னு சொன்னால் இவனே ஒருத்தனை கொடுத்து அடிச்சுக்கிட்டு கிடக்கிறானே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இடையில பூந்துட்டார். அவர் சொன்னார், இப்போ என்ன பண்ண போறேன்னா, காண்டீபத்தை பழிச்சவனை கொல்லணுங்கிறது என் சங்கல்பம், பழிச்சவன் தர்மனா இருந்தால் விட்டுடலாமா, அதான் தர்மமா, ஆளுக்கு ஒரு தர்மம் பேசுவியா அப்படின்னு கேட்டான் அர்ஜுனன் கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு என்ன செய்யறது தெரியல, இக்கட்டான சூழ்நிலையா போச்சே. கிருஷ்ணர் சொன்னாரு, பாரு அதில் தான் ஒரு தர்மம். என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனை அஸ்திரத்தை எடுத்து கொல்லலாங்கிற, காண்டீபத்தை பழிச்சோன்னு கொல்லணும், அதானே உன் சங்கல்பம், அதை நிறைவேற்றிக்க. ஆனால் ஒன்று என்னன்னா, ஒரு மனிதனை அஸ்திரத்தினால் கொன்றாலும் கொலைதான், தகாத வார்த்தைகளை பேசி ஒருவன் மனதை புண்படுத்தினால் அதுவும் கொலைதான். அதனால அஸ்திர பிரயோகம் பண்றதை நிறுத்திட்டு கடுமையான வார்த்தையை சொல்லி அவன் மனசை வேதனைப்படுத்திடு, அதுவும் கொலைக்கு சமந்தான், அதை பண்ணு அப்படின்ட்டு. உடனே அர்ஜுனன் பார்த்தா காண்டீபத்தை விட்டுட்டு என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி தர்மனை திட்டுன்னு திட்டி வேதனைப்படுத்திட்டான். இது முடிச்ச உடனே சொன்னா, இவன் காண்டீபத்தை பழிச்சதுனால தானே நான் இப்படி திட்ட வேண்டியது வந்துச்சு, என் அண்ணனை இவ்வளவெல்லாம் மோசமா திட்டின பிறகு நான் இந்த பூமியில் இருக்கப்படாது, நான் தற்கொலை பண்ணிட்டு சாக போறேங்கிறான் அர்ஜுனன். கிருஷ்ணர் சொன்னார், உனக்கு ஒன்று தெரியுமா, தற்கொலை பண்ணிட்டு சாக போறியா, தற்கொலைக்கு சமமான ஒன்று இருக்கு. கொலைக்கு சமமானது ஒருவன் மனது புண்படும்படியா பேசுறது, தற்கொலைக்கு சமமானது ஒன்று இருக்கு, அதை பண்ணிக்க, தற்கொலை பண்ண வேணாம். அது என்னன்னு கேட்டான். இது நிறைய பேருக்கு நாட்டில் சொல்ல வேண்டியிருக்கு. அது சொன்னா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு பதிலாக ஒன்று இருக்கு, அது என்னன்னா தற்புகழ்ச்சி பண்றது, அதை பண்ணி கேட்டான். தற்கொலையும் தற்புகழ்ச்சியும் வேறு இல்லை, உன்னையே புகழ்ந்துக்க, நீயே உன்னை பெருமையா பேசிக்கிட்டேன்னா அதான் தற்கொலை. உடனே பார்த்தா அர்ஜுனன், என்ன மாதிரி காண்டிபதன் உண்டா, நான் 7 உலகத்தை ஜெயிக்கிற ஆற்றல் உடையவன், என் காண்டிபத்துக்கு நிகரானவில் உலகத்தில் எங்கேயும் கிடையாது, தேவாய் தேவர்களும் என்னை கண்டு அஞ்சுவார்கள். ஆய்வுன்னு அவன் தன்னை பற்றி பெருமையா போதும் போது இவ்வளவு கொலை பண்ணா போதும், இதுக்கு மேலே பண்ண வேண்டாம், நிப்பாட்டான். இதோட பாரத கதை சொல்லிட்டு என்ன சொல்லுது பார்த்தீங்களா, ஒரு மனிதனை ஆயுத அஸ்திரங்களால் கொல்லுவதும் ஒன்றுதான், தகாத வார்த்தைகளை பேசி ஒருவர் மனதை புண்படுத்துவதும் கொலைதான். அதுபோலத்தான் தற்கொலை என்பதும் தற்புகழ்ச்சி என்பதும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். இப்படி தர்மம் சொல்லுகிற இதிகாசங்கள் நம் தேசத்தின் 2 கண்களா உட்கார்ந்துட்டு இருக்கு. வெறும் கதை மட்டுமல்ல, தொட்ட இடத்துல எல்லாம் கற்பூரம் மணப்பதை போல நம் இலக்கியங்கள் தொட்ட இடத்திலெல்லாம் மானுட பண்புகளை சொல்லி நம்மை வழி நடத்துகிற அபூர்வமான சக்தி படைத்தவை ஏராளம் இருக்கிறது. நேரத்தை காரணமாக காட்டி கொஞ்சத்தை உங்களிடத்தில் பரிமாறினேன். பெரம்பலூர் மக்கள் இவ்வளவு நேரமாக இருந்து கேட்ட மகிழ்ச்சியில் திளைத்து விடைபெறுகிறேன். நன்றி.